ஆனால் அந்த எப்பா ஸ்டேஜில் நின்னா பேப்பராக பறக்க விட்றீங்க, இங்கே வந்து நின்னா கண்ணே போச்சு, இப்போ ஒன்றுமே தெரில. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி கோல்டாக இருக்குது, அதனால் யாரும் பேர் வித் மீ. ஓகே, இப்போ தான் நான் சேர்மன்ட்ட பேசிட்டு இருந்தப்போ சொன்னார் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இன்றைக்கி வந்திருக்கவங்களாம் அப் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுடைய பேரண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ தட் இப்போ சொல்லப்போனால் பெரிய பசங்களுடைய அம்மா அப்பாக்களை விட ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிறது சின்ன பசங்களுடைய அம்மா அப்பாக்கள் தான் இல்லையா? என்ன கை தட்டுறீங்க? உங்கள் பசங்கள் எல்லாம் இதை பற்றி கேட்கணும். இப்படி சொல்லுவோமா? பெரிய பசங்களுடைய அம்மா அப்பாக்கள் கூட கொஞ்சம் டார்ச்சர் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. இந்த சின்ன பசங்களோட அம்மா அப்பா கொடுக்குற டார்ச்சருக்கே அதான் இருக்கலே பெரிய டார்ச்சர். பசங்க மட்டும் இப்போ இருந்திருந்தாங்கன்னா கைத்தட்டு இதுக்கு பறந்துருக்கும். ஓகே, சில விஷயங்கள் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு மைண்டில் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கேன். பட் சம்டைம்ஸ் என்னென்னா, உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுமோ அதை சொன்னால் உங்களுக்கு நேரடியாக அது பயனளிக்கும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரத்தில் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் நான் தரேன். ஏன்னா இதுக்கடுத்து பசங்களுடைய கல்ச்சுரல்ஸ் இருக்குது, நீங்கள் எல்லோரும் ஆர்வமாக அதுக்காக தான் வந்திருப்பீங்க. சின்ன பசங்க வேறு நம்ம ரொம்ப நேரம் எடுத்துட்டோம்னா தூங்கிடுவாங்க, அது வேறு இருக்குது. அதனால் நான் என்ன தலைப்பில் பேச வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் அப்படின்னா உங்கள் சஜஷன் 5 நிமிஷம் தான், ரைட்டாக? நீங்கள் உரையாற்றிடாதீங்க. நீங்கள் டாபிக் சொன்னீங்கன்னா நான் அதை இதுக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணிப்பேன். நான் பேச நினச்ச வந்த விஷயங்களோட அதை சேர்த்துப்பேன். அதுக்காக தான் டக்கு டக்குன்னு மைக்குக்கெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, எந்திரிச்சு சத்தமாக சொல்லுங்கள். ரஜினிகாந்த் எப்போ இன்டர்வியூ எடுப்பானா? அது அவர் தான் சொல்லணும். ரொம்ப நாளாக பேசிகிட்டு தான் இருக்கோம், பார்க்கலாம். இதுதான் சொன்னேன், தலைப்பு சொல்லுங்கன்னா கேள்வி பதிலாக வச்சுருக்கீங்க. மைக் இருக்கா ஏதாவது வேறு ஒன்று? இதோட ஆடியோ இன்க்ரீஸ் பண்ண முடியுமாண்ணே? இதோட ஆடியோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹேண்ட் மைக் ஒன்று இருந்தால் கொடுங்க. எங்கே கையை நீட்டிங்க? மானிட்டரில் கொடுக்குறீங்களா? என் ஆடியோ ஏற்றுங்க மானிட்டரில். அதே மாதிரி ஹேண்ட் மைக் உள்ள ஒன்று கொடுங்கன்னு சொல். ஆடியோ கண்ட்ரோல் அங்கே இருக்கா? சாரி தம்பி, நீ ஏன் நான் சைடில் இருக்குமா, அதனால சொன்னேன். படிப்பு எவ்வளவு முக்கியம்? ஓகே, டீச்சரா? வேறு? ஒரு மைக் வந்துருச்சு. டக்கு டக்குன்னு கையை தூக்குறவங்கள்ட்ட கொடுத்துருங்க. மேடம் சொல்லிட்டாங்க படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தம்பி 2 மைக்கெலாம் கொடுக்காதீங்க, நாடு தாங்காது. 2 மைக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க பாட்டியா நினைச்சேன். ஏன்னா ரொம்ப டென்ஷன் பண்றாங்க, அத பார்த்து நமக்கு டென்ஷன் வருது. யார் மேல? குழந்தைங்க மேலயும். நீங்க உங்க பையனா பொண்ணா உங்களுக்கு? எனக்கு 2 பையன் சார். 2 பையன். இப்போ யாரை பார்த்து கோவம் வருது? குழந்தைங்க அவங்க திட்டும்போது நமக்கு டென்ஷன். அவங்கன்னா அந்த அவங்கல்ல யாரு மெயினா? மருமக தான். அதானே, இதுக்கு எதுக்கு குழந்தைய நடுவில் கூட்டிட்டு வரீங்க? ஓகே, நமக்கு எந்த பக்கமும் பேச முடியல சார். ரைட் தான், புரியுது புரியுது. பொறுமையாக கையாள வேண்டும். அப்புறம் என்ன? அந்த தம்பிகிட்ட கொடுங்க. தேங்க்யூ. இப்போ ஆடியோ பெட்டரா இருக்கு. குட் ஈவினிங் சார். சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் தி கிட்ஸ். சோஷியல் மீடியா இப்போவே வா, இந்த ஏஜ் குரூப்புக்கு ஆன் கிட்ஸ். ஓகே, வேறு எனிதிங் எல்ஸ்? ஹலோ சார், குட் ஈவினிங். ஸோ அவங்க கேட்ட அதே கேள்வி தான் அம்மாவா நான் கேட்குறேன். இப்போ எல்லாருமே வந்து ஹார்ஷாக பண்ணாதீங்க குழந்தைங்கள, கொஞ்சம் சாஃப்ட் பேரண்டிங் பண்ணுங்கன்றாங்க. நாங்க தான் திட்டு வாங்கி அடி வாங்கி தான் வளர்ந்தோம். இப்போ எப்படி வளர்க்கறது சார்? உங்க சாஃப்ட் பேரண்டிங் பண்ண சொல்றாங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. ஆமா சார். உங்களை எல்லாம் அடிச்சாங்களா? நானே நல்லா வாங்கியிருக்கேன். எத்தனை பேர் உங்க வீட்ல? நானே என் தம்பி. ஓகே ஃபைன். சாஃப்ட் பேரண்டிங் பண்ண சொல்றாங்க, அது சரியான்னு கேக்குறாங்க சார். இங்க நியூ ஏஜ் பேரண்டிங்ல பேரண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார். நியூ ஏஜ் பேரண்டிங்னா என்னது? அது இப்போ ஒரு பேரண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதுல இருக்க மிஸ்டேக்ஸ். அவங்க ஓவர் பேரண்டிங்னு அவங்கள குழந்தைங்களாவே இருக்க விடுறது இல்ல. ஓகே, உங்களுக்கு எத்தனை வயசு குழந்தை? எனக்கு ஒரு பையன் 10 வயசு. ஓகே, அவன் படிச்சுக்கிட்டு இருக்கல அடிச்சாங்கன்னா நீங்க கேட்டீங்கன்னா இந்த படிப்புல மட்டும் தலையிடாதீங்கன்னு சொல்லுவாங்களே? ஆமா ஆமா. தேவையில்லாம சாப்பாடை ஊட்டாத திணிக்காத, பசிச்சா அவனே சாப்பிடுவான்னு சொன்னா சாப்பாட்டு விஷயத்துல தலையிடாதுன்னு சொல்லுவாங்களே? கவலைப்படாதீங்க, தமிழ்நாடு முழுக்க அப்படிதான் சொல்றாங்க. இல்ல நீங்க கொஞ்சம் அட்ரஸ் இல்ல, அதாவது இவர் பாஷா சொல்றாரு, வீட்டுல குழந்தை வளர்ப்புல ஆம்பளைங்களுக்கு இடமே இல்லைங்க அப்படின்னு சொன்னா வீட்டுல போனா ப்ராப்ளம் வருங்கிறதுக்காக என்ன சொல்றாருன்னா, நியூ ஏஜ் பேரண்டிங்ல இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் பத்தி சொல்லுங்க. பூவை பூன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம். நீங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஆண் மனசு ஒரு ஆணுக்கு புரியும்ல, ரைட்? சார் அப்புறம் ஆக்சுவலாக இந்த டாபிக்கு நான் பதில் சொல்றேன்னு உங்களை நான் காப்பாற்றினதுக்காக நீங்க என்னை தனியாக கவனிச்சு பரிசு கொடுக்கணும். சொல்லுங்கம்மா. சார் இந்த
ஸ்டடீஸ் தவிர எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வந்து இந்த ஏஜ் குரூப்புக்கு அவசியமா? எக்ஸ்ட்ரா கிளாஸ், அதாவது டான்ஸ், கராத்தே, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா என்ன கரிக்குலர் மாதிரி class? எல்லா கிளாஸஸுமே சார். என்ன கிளாஸ்னு? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளாஸஸ், அதாவது டான்ஸ் கிளாஸ், இந்த கராத்தே கிளாஸ், அந்த மாதிரி கிளாஸ் வந்து இந்த கேஜிஸ்க்கு அவசியமா அப்படின்ட்டு. ஓகே. சார் ஒன் மோர் கோவி சார். சார் நீங்க வித்தவுட் கோட் நீங்க வந்துட்டு நீ என்ன ஷோ பண்ணணும் சார். பண்ணிருக்கேனே நிறைய தடவை. இல்ல சார் பண்ணல சார். பண்ண உனக்கு தெரியாதா? நீங்க பார்க்கலன்னா பண்ணிருக்கேன். நீங்க கோட் வரதா சார் பண்ணிருக்கீங்க. நான் பார்த்த வரைக்கும் அதுதான். தம்பிக்கு அப்புறமா தனியாக வர. அப்ப நிறைய பண்ணிருக்கீங்க கோட்டோட. நிறைய இல்லை, சில ஷோ ஷர்ட் இல்லை. ஒரு ஷோவில் வந்து ஒரு தம்பி ஒரு அக்கா சொன்னாங்க, உங்களை மாதிரி எங்கள் அண்ணன் கோட்டு போட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைனாங்க. அப்போ அந்த கோட்டை கழட்டி கொடுத்து அந்த ஷோ முழுக்க கோட் இல்லாமல் தான் பண்ணேன். இந்த லுக்ல பண்ணுங்க சார். ஓகே, இது தலைப்பு இல்லை. இது நல்லா இருக்கு ஆக்சுவலா. சரி, ஓகே, இது தலைப்பு இல்லை. சார் சோஷியல் மீடியா வந்து இப்போ அவாய்ட் பண்ணவே சோஷியல் மீடியாவோட அவாய்ட் பண்ணவே முடியல. சோஷியல் மீடியாவை குழந்தைங்க கிட்ட இருந்து ஈவன் நம்ம வீட்டில் என்ன தான் கண்ட்ரோல் பண்ணாலும் நம்ம வீட்டை விட்டு வெளியே வரோம் அப்படின்னா டெஃபினட்டாக சோஷியல் மீடியாவோட அவங்க லிங்க் ஆகிற மாதிரி தான் இருக்கு. இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு 2வது படிக்கிறப்பல சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுதுன்னு? இல்லை மைக் நல்லா பக்கத்தில் வச்சுங்க. ஈவன் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்ஸாக இருக்கட்டும். இல்லை 2ஆம் இல்லை மொபைல் யூஸ் பண்ணுறதே சொல்கிறேன் சார். இல்லைப்பா, நான் கேட்குறது உங்களுக்கு எத்தனை வயது குழந்தை? என் பொண்ணு யூகேஜி படிக்கிறா. யூகேஜி படிக்கிற பிள்ளை எப்படி சோஷியல் மீடியாக்குள்ள போகுதுன்னு கேட்குறேன். அதான் சார் இப்போ இருக்க ஜென்ரேஷனே அப்படிதான் இல்லை, இருக்கு. யூகேஜி படிக்கிற பிள்ளை என்ன வயசு இருக்கும்? எனக்கு சரியா புரியல. 4 வயசு இருக்குமா? இப்போ எங்கள் வீட்டில் நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறா கூட நான் வெளியே வரேன் அப்படின்னா அவங்க தம்பி முதல்ல எனக்கு நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். 4 வயசு பிள்ளை எப்படி சோஷியல் மீடியாக்குள்ள போகுதுன்னு கேட்குறேன். இல்லை, எனக்கு அதுவே ரீல்ஸே அவங்களே ரீல்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஓகே ஃபைன். 4 வயசு பிள்ளை ரீல்ஸ். சார் எனக்கு ஒரு क्वेश्चन. இங்க இருக்கேன் உங்க லெஃப்ட். ஒரு நிமிஷம், அங்கேயே ஒருத்தங்க கேட்டுட்டு இருக்காங்க, சொல்லி முடிங்க. ஹாய் சார். எனக்கு எல்கேஜி படிக்கிற பையன் இருக்கு. நானும் நீங்களும் அப்படி படிச்சோமான்னு தெரியல. எதுக்கு என்ன கேக்குறீங்க? எனக்கும் முன்னாடி படிச்ச முதல்ல நான் எல்கேஜி படிச்சேனான்னு தெரியுமா? சரி, நீங்க படிக்கல, நான் படிச்சேன். இப்போ என் பையன் படிக்கிற சிலபஸ் பார்க்கும்போது இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். ஃபோனிக் சவுண்ட்னு சொல்றாங்க which we are not aware of. அது நாங்களும் தனியா போய் படிக்கணும் போல இருக்கு இதுக்காக. இன்னொன்னு 3 லாங்குவேஜ் பாலிசி. நம்மலாம் வந்து 2 லாங்குவேஜ் படிச்சு வளர்ந்துருக்கோம். இப்போ எனக்கே 3rd லாங்குவேஜ். நீங்க 2வது சொல்ற விஷயம் தனியா பேசணும். அது ஒரு பெரிய அரசியல் சப்ஜெக்ட். ஓகே, அது ஒரு மணி நேரம் ஆகும். ஓகே, முதல்ல சொன்னது வேணா நான் ட்ரை பண்றேன். ஏன்னா 2வது சொன்னதை ஃபுல் டீடைலா சொல்லனா அது கரெக்ஷன் சரி. ஓகே, வேற சார் லாஸ்ட் ஒன் லெஃப்ட்ல இருக்கேன். ஆமா, அவங்க அங்க சொன்னாங்களே மருமக, அது நான் தான். எனக்கு 2 விஷயம் உங்களோட ஒப்பீனியன் தேவை. முதல்ல பேரண்டிங் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட பிரச்சனையை தாண்டி குழந்தைங்களுக்கு நம்ம கல்ச்சுரலாகவே ஒரு ஃபோரம் கொடுக்கறதில்ல. அவங்களோட பிரச்சனைகள் என்ன, அவங்க என்ன ஆசைப்படுறாங்க, ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் என்ன எதிர்பார்க்குறாங்க, அப்பா அம்மா கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு ஃபோரமே ஒன்று கொடுக்கறதில்ல. அந்த வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை எப்படி நம்ம கொண்டு வரது நம்ம சொசைட்டிக்குள்ளே? ஃபோரமே கொடுக்கறதில்லன்னா எனக்கு புரியல. இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் கொடுக்குறாங்க. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து நிறைய ப்ரெஷர் இருக்குது. நீங்கள் மார்க் எடுங்க, இல்லை அங்கே அச்சீவ் பண்ணுங்கள், இங்கே அச்சீவ் பண்ணுங்கன்னு. ஆனால் குழந்தைங்களுக்கு என்ன வேணும், எப்படி ஒரு அவங்களோட கல்வி அவங்களுக்கு எப்படி கொடுக்கப்படணும்னு அவங்க ஆசைப்படுறத இது வரைக்கும் எத்தனை ஃபோரம்ஸில் சொல்கிறாங்க இல்லை பேசுகிறாங்க? அப்படி பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க? தனியாக பேசினதான் புரிய வைக்க அது ஓகே. சரி, ஏன்னா ஒரு எல்கேஜி படிக்கிறப்பல அது விருப்பப்பட்டபடி விருப்பப்படும். நீங்க எல்கேஜின்னு ஏன் சார் ரெஸ்ட்ரிக்ட் ஆறீங்க? இன்னைக்கு 2வது படிக்கிற குழந்தைகிட்ட நீங்க இன்னைக்கு உண்டு. நோ வாட் ஐ அம் ட்ரைங் டு டெல் யூ இஸ் ரொம்ப சிறுவயது பிள்ளைகள்ட்ட அதை உருவாக்குறது ரொம்ப சிரமம். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரினா அந்த பாட்டி சொல்கிறபடி தான் இருக்கணும். இப்போ MS விஸ்வநாதன் அவர்கள்ட்ட நான் ஒரு பேட்டி எடுத்தப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் மக்களுக்கு பிடிச்ச இசையை கொடுப்பீங்களா, அவங்க ரசிக்கிற ஒரு இசையை கொடுப்பீங்களா, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு இசையை கொடுப்பீங்களா? அவன் விஷம் கேட்பான், நான் கொடுப்பேனா அப்படின்னாரு. நான் என்ன நினச்சேன்னா மக்களுக்கு பிடிச்சதான் கொடுப்பேன்னு சொல்லுவார்னு நினச்சேன். அப்போ அதில் மாஸ்டராக இருக்க நான் தான் அவனுடைய ரசனை மேம்பாடு அடைவதற்கு செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யணும். நீங்கள் சொல்கிறதுனா ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு எனக்கு என்ன வேண்டும் என்று தேர்வு செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஃபோரம் குழந்தைக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன வேணும்னு இதில் எனக்கு கொடுக்கப்படுற இந்த விஷயங்களோ இல்லை அந்த சமூக கட்டுப்பாடை நான் எப்படி
அணுகணுங்கிற ஃபோரமே இல்லை. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு நடக்கிற ப்ரெஷர் யாருமே சொல்றது இல்லை. நான் இப்போ ரீசெண்டாக நடந்த இன்சிடென்ட் கூட இல்லை வர எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் டைம் இருக்குது. இது ஒரு டீடைல்டு சப்ஜெக்டாக இருக்குது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இல்லை எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்கள். எந்த விஷயம் பற்றி நான் பேசினா பெட்டராக இருக்கும் அதை சொல்லிட்டீங்கன்னா பெட்டர். ஏன்னா நீங்கள் உரை நிகழ்த்தினீங்கன்னா எனக்கு டைம் இல்லாமல் போயிடும். கரெக்ட். ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ரீசெண்டாக ஒரு குழந்தை 12வது படிக்கிற பையன் 6 மணிக்கு போய் இறந்து. நீங்கள் உங்களெல்லாம் மேனேஜெலாம் பண்ண முடியாது ரைட்டா? அவங்க சொல்கிறத கேட்டுக்கங்க. சரி சார். எனக்கு ஒரே ஒரு டாபிக் மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை இன்கார்பரேட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றேன். குழந்தைகளுக்கான ஒரு ஃபோரம் இல்ல. ரெண்டாவது அரசியல் பத்தின கல்வி ஏன் இன்னும் வரல அப்படிங்கிறது. இது 2வதுலயோ இல்ல ஒரு எல்கேஜிலயோ நான் கேட்கல. பொதுவாகவே கல்வி நிறுவனங்கள் அது ஏன் கொண்டு வர்றது கிடையாது. ஓகே ஃபைன். I'll try to make it within half an hour. லாஸ்டா வச்சுக்கலாம். இல்லை சார், டாய்ஸ் வாங்க போனா கூட below 5 above 5 above 8ன்னு ஒரு ஸ்டாம்ப் இருக்கு. பசங்களுக்கு என்னத்தான் வீட்டில் கத்துறோன்ட்டு இவங்க ஒரு நிர்ணயம் பண்ணலான்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை பற்றி கொஞ்சம் டாபிக் பேசுகிறீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த வயசுக்கு என்னென்ன கற்று தரணும்? மேடம் ஒருத்தர் கூட கேட்டாங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கிளாஸ்க்கு போகணுன்ட்டு. இந்த எல்கேஜி குழந்தைக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், எது வரையிலும் சொல்லிக் கொடுக்கணும்? ஓகே, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிராஃப். ஒரு சிம்பிளான ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து, அதாவது பெற்றோர்களுக்கு பொறுமை இல்லைங்கிற ஆரம்பித்து குழந்தைகளுக்கான ஃபோரம் இல்லைங்கிற ஒரு டீட்டெயில்டான ஒரு அனலிட்டிக்கான பெர்ஸ்பெக்டிவ் அவங்க வச்சாங்க. ஆக்சுவலாக அவங்க பேசுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க சொல்கிறத நான் ரிசீவ் பண்ணி பேசினா அது ஒரு பெரிய ப்ரிப்பரேஷனோட பேசணும். பட் அவங்க சொல்கிற விஷயம் ஒன்று தான். எப்போதுமே சம்மந்தப்பட்ட ஆளை கேட்குறது இல்லைன்னா அவங்களுக்கு என்ன பெர்ஸ்பெக்டிவ் இதில் இருக்குது அப்படின்னு தெரியுதில்ல. இப்போ உங்கள் காலகட்டத்தில் கேட்டாங்கல்ல, மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கான்னு. நம்ம அப்பாக்கெல்லாம் ஒன்று சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? நான்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மாவை பார்க்கவே இல்லை. நான்லாம் உங்கள் அப்பா தாலி கட்டினப்போ தான் ஒரு மூஞ்சியவே பார்த்தேன். நம்ம பாட்டிகள்லாம் சொல்லுவாங்க, கல்யாணம் 2 நாளாக ஒரு மூஞ்சியவே பார்க்கல அப்படின்னு. அந்த இடத்துலேருந்து வளர்ந்து பொண்ணு பிடிச்சிருக்கா மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்குற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு எப்படா போவீங்கிறதுடைய நான் சொல்கிறது ஸ்மாலர் வெர்ஷனாக சொல்லணும்னா. பட் எல்லாருக்கிட்டே ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் இது ஆஃப் பண்ணிடுங்க. நான் பரவாயில்ல தம்பி, இது ஆஃப் பண்ணிடுங்களேன், காற்றா வருது. இது ப்ளோ சவுண்ட் தான் அவங்களுக்கு கேட்காது. சாரி, இந்த மேலே திருவுங்க தம்பி. ஓகே, பெட்டரா இருக்கா? யா, ஆக்சுவலாக இது எல்லாத்துலையும் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா பேரண்டிங் பிகம் காம்ப்ளிகேட்டட். பேரண்டிங் பிகம் வெரி மச் காம்ப்ளிகேட்டட். ஏன் அப்படின்னம்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஒரு குழந்தையை நாம் யாராக பார்க்கிறோம்ங்கிற ஒரு அடிப்படை கேள்வி இருக்குது. ஒரு குழந்தை என்பது எனக்கு யார்? இந்த பிள்ளை என்னுடைய சொத்தா, என்னுடைய உடைமையா, இல்லை இந்த பிள்ளைக்கென்று ஒரு தனி உலகம் இருக்கிறதா, அவர்கள் விரும்பியதை செய்வதற்கான சுதந்திரம் அவர்களுக்கு இருக்கிறதா, அல்லது என்னுடைய ஆளுகையின் கீழ் இவர்கள் இருக்கிற காரணத்தினால் நான் என்ன சொல்லுகிறேனோ அதைத்தான் அவர்கள் செய்ய வேண்டுமானே, இதை ஒட்டி 1008 கேள்விகள்லாம் இருக்கு. உண்மையில் சொல்லப்போனால் அவங்க சொன்னாங்க, நாங்கள்லாம் அடித்து தான் எங்களை வளர்த்தாங்க, ஆனால் இப்போலாம் சாஃப்ட் பேரண்டிங் பண்ண சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலகட்டம் இருக்கிறது. 2 பிள்ளையோடு 3 பிள்ளையோடு வளர்ந்த ஒரு ஜெனரேஷனில் நீங்கள் ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் வச்சுருந்தீங்க. எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு உங்களுக்கு ஒன்று இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அத்தை வந்து போயிட்டுருப்பாங்க வீட்டுக்கு, மாமா வந்து போயிட்டுருப்பாரு. ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு கணக்கு இருக்கும். ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பையும் இங்கிலீஷில் டிஃபைன் பண்ணால் ஸ்டைலிஷாக இருக்குங்கிறதுக்கான இங்கிலீஷில் சொல்கிறேன். மாமா அப்படின்னா பார்ட்னர்னு கிரைம். பக்கத்து ஏரியாவில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகணும், கோயில் திருவிழாக்குன்னா அவங்க அப்பா நோ சொன்னாலும் அவன் மாமா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னான்னா அக்காட்ட வந்து ரகசியமாக பேசி நாம கூட்டிகிட்டு போயிட்டு நான் கூட்டிகிட்டு வரேன்னு பொறுப்பேற்றுப்பார். அவர் பார்ட்னர் இன் கிரைம். ஒரு புதுசாக வந்திருக்க படத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் கூட அவர் உங்களை கூட்டிகிட்டு போவார், மோசம் இல்லாத ஒரு படமாக இருந்தால். அப்பாவே உங்களை அதட்டினா இன்றைக்கி வீட்டுக்கு போனால் அடிப்பார்னா பையன் பெரியப்பா வீட்டுக்கு போயிடுவான். பெரியப்பா வீட்டுக்கு போன பிறகு நைட் இங்கே தங்கிக்கிறேன் பெரியப்பா அப்படின்னு சொல்லிடுவான். அவரால் பெரியப்பா வீட்டில் வந்து அவனை அனுப்பு நான் வெளுக்கணும்னு சொல்ல முடியாது. சரியா? நீங்கள் குப்பத்தொட்டிலேருந்து ஒன்று எடுத்தோம் அப்படின்னு நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைய வம்புழுக்கிறதுக்காக சொல்லுறது. அப்பா அம்மாக்களுக்கு ஒரு சைக்கோ புத்தி இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும், எனக்கு உள்பட. உன்னை குப்பத்தொட்டிலேருந்து எடுத்தோம், அதை கதற விடுறது. இந்த பால்கனியில் தான் உன்னை இனிமேல் வச்சு வளர்ப்பேன். அப்புறம் உன்னோட கூட பிறந்த ஒரு பாப்பா இருக்குது, அது ஜப்பானில் இருக்குது, அது நல்ல பிள்ளை, அதை பார்க்கத்தான் நான் ஜப்பானுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லி அது நைட்டெல்லாம் அதை பற்றி வேகணும். மறுநாள் நம்மளை வந்து கட்டி பிடிச்சி அணைக்கணும். இது டெஸ்டிங். இந்த குழந்தை நம்ம மேலே பாசமாக இருக்குது. இப்போலாம் சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். உன்னை கொண்டு ஹாஸ்டலில் விட்டுருவேன். ஹாஸ்டல் நான் கூட என் பொண்ணாலாம் சின்ன வயசாக சொல்லியிருக்கேன். அது போய் எங்கள் அம்மாட்ட ஒரு நாள் மாதிரி அப்பா என்னை ஹாஸ்டலில் விடுவேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சோகமாக சொன்னிச்சு. அவன் விடுவேன்னு சொல்கிறான், நீ இருந்துருவேன், அவன் இருப்பானா நீ முதல்ல கேளுங்க அப்பனே அப்படின்னுச்சு. நிலமை அதுதான் இல்லையா? நீங்கள் ஒரு நாள் கொண்டே ஹாஸ்டலில் விட போகிறதில்ல. இப்படி நம்ம சொல்கிறப்ப ஏங்கி போய் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு அது அத்தைன்னு ஒருத்தி இருப்பாள். அவள் சொல்லுவா, இல்லை நீ பிறந்த இந்த வீட்டில்
இந்த வீடு சிரமத்தில் இருந்தது, பொருளாதாரத்திலே பின்தங்கி இருந்தது, நிறைய சங்கடங்களை சந்தித்தது. நீ வந்த பிறகுதான் இந்த வீடு மலர்ச்சி அடைந்தது. நீ இந்த வீட்டினுடைய மகாலட்சுமின்னு அத்தக்காரி சொல்லுவா. இப்படி ஒவ்வொரு உணர்வையும் கையாளுவதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு பேரண்டிங் இருந்துச்சு. நீங்கள் அவசரப்பட்டு ஒரு அடி அடிச்சுட்டா கூட டக்குன்ற ஆறுதல் தேடுவதற்கு ஒன்று இருக்குது. நீங்கள் உங்கள் நாத்தனாருனால உங்கள் பிள்ளையை அடிக்கவே முடியாது, கை நீட்டவே முடியாது. அவங்க பல்ல கடிச்சிட்டு பொறுமையாக இருப்பாங்க. அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த முகம் அவள் அண்ணனின் முகம், அவங்க அப்பாவின் முகம், அது அந்த வீட்டு பிள்ளை. அந்த பிள்ளைய நீங்கள், அதுவும் குறிப்பாக ஆம்பளை பிள்ளைங்க நீங்கள் அடிச்சுன்னா தாங்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வந்துச்சுன்னா விடுவிடுன்னு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அத்தக்காரி. அங்கே போய் அவனுக்கு கரிசோர்லாம் போட்டு அவனை தேத்தி ரெடி பண்ணி அப்புறம் நீங்கள் உங்கள் புருஷனை கூட்டிகிட்டு வந்து சமாதானம் பேசி தான் அவனை நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியும். இப்படி ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு இருந்துச்சு. அப்போ எல்லோரும் சேர்ந்து பிள்ளையை வளர்த்தீர்கள். பிள்ளைக்கென்று நிறைய உறவு இருந்தது. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நீங்கள் பல வருஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஏரியாவில் ஒரு அங்கிள் எந்த வேலையும் பார்க்காம சும்மா இருப்பார். அந்த அங்கிள் அந்த ஏரியாவே வழி நடத்திக்கிட்டு இருப்பார். எதுக்கிட்ட கட்டச்சவத்தில் விளையாடுற, எதுக்கு போஸ்ட் மரத்தில் நின்றுக்கிட்டு கிரிக்கெட் விளையாடுறீங்க, 6 மணிக்கு மேலே வெளியில் வேலை, ஏன் டீ கடையில் உட்காந்துருக்குற, ஏன்டா அவங்க அப்பா எவ்வளோ பெரிய ஆள் இப்படி கெட்ட வார்த்தை பேசி ரோட்டில் இருக்கிற புட்டேன் தலையிலலாம் தட்டுவாங்க. அப்படி இருந்த குடும்ப வாழ்க்கை மருவி, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நம்முடைய மூவிங், நம்ம நகர்தல், நம்முடைய வாழ்க்கை முறை, நாம் வேலை தேடி நகர்ந்தது, அப்புறம் பிக்கல் பிடுங்கள் வேண்டாம் என்று முடிவெடுத்தது. இது மெயின். சொந்தக்காரனாவே தொந்தரவு அப்படின்னு சினிமாலாம் பார்த்து நம்மளே டிசைட் பண்ணது. இவர்கள் துரோகம் செய்கிறவர்கள், முதுகில் குத்துக்கிறவர்கள் சொல்லி என்ன இப்படின்னா சுற்றி கொண்டாந்து அம்மா அப்பா மட்டும் பிள்ளை வளர்க்குறீங்க. அதுலேயும் தம்பி ஒரு கேள்வி கேட்டாப்ல, மாடர்ன் பேரண்டிங், நியூ ஏஜ் பேரண்டிங்கில் கூடிய காம்ப்ளிகேஷன். அம்மா அப்பா மட்டும் வளர்க்கல, அம்மா மட்டும் வளர்க்குறாங்க. கிட்டத்தட்ட சுருங்கி 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 ஒரு பிள்ளையை பல பேர் வளர்த்த போது பல்வேறு விதமான அணுகுமுறைகள் அதை புரிந்தது. மாமாவோட இருக்கக்கூடிய விளையாட்டுத்தனத்துடைய ஒரு குறும்பை கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டான், பெரியப்பாவிடம் இருக்கக்கூடிய அதீத பொறுப்பை கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டான், அத்தையிடம் இருக்கக்கூடிய கனிவை கொஞ்சம் அந்த பையனோ பொண்ணோ கையில் எடுத்துக்கிட்டாங்க, சித்தப்பாவிடம் இருக்கக்கூடிய வாஞ்சையை அவன் சற்று கையில் எடுத்துக்கொண்டான். உறவே இல்லை என்றாலும் கூட மாமா என்று அழைக்கக்கூடியவர் இவ்வளவு உரிமையோடு இருக்கிறாரேன்னு பரிதல் என்றால், பரிந்திருத்தல் என்றால் என்னங்கிற ஒரு குணத்தை எடுத்துக்கிட்டான். இப்போ எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க, அதனால தான் ப்ராப்ளம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தான் எல்லாம். முன்னாலெல்லாம் இதுக்கு மேலே ஒரு ரோல் இருக்குது, டீச்சர் ரோல் வேறு எடுத்துக்கிறீங்க. முன்னால் அம்மாக்கள் அந்த ரோல் எடுத்தது கிடையாது, டீச்சர் ரோல் வேறு எடுத்துக்கிறீங்க. இப்போ எத்தனை ரோல் எடுக்கிறீங்கன்னு பாருங்கள். முன்னாலே அப்பாக்கள் பெரிதாக குழந்தை வளர்ப்பில் ஈடுபட முடியலை, ஏன்னா பொருளாதார ரீதியாக நம்ம பின்தங்கி இருந்தோம், கடை வச்சுருந்தோம், சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்துக்கிட்டு இருந்தோம், அவங்களுக்கு நேரம் இருக்காது, அந்த மாதிரி இருந்துச்சு. அம்மா வந்து ஹோம் மேக்கராக இருப்பாங்க. இப்போ அப்பாக்களுக்கு நேரம் இருக்குது, ஆனால் அப்பாக்களை பெரிதாக குழந்தை வளர்ப்பில் சேர்த்துக்கலையோன்னு ஒரு கேள்வி. இல்லைங்க அவங்களுக்கு தெரியாது, அப்படி சொல்லியே தள்ளி வச்சுப்படுறது. ஆணுக்கு இது ஒரு சௌரியம், ரைட்டு, நமக்கு தெரியாதுன்னு சொல்லி தள்ளி வைக்கிறேன், நம்ம போய் ஷட்டிலுக்காக விளையாடுவோம் அப்படின்னு. அப்படி தள்ளி வைப்பதுடைய அடையாளமே உங்களை ஆட்டத்தில் சேர்த்துக்காமல் அதிகாரத்தை கைப்பற்றுவதான் என்பது ஆண்களுக்கு புரிவதே இல்லை. திடீர்னு இவனுக்கு ஒரு நாள் சந்தேகம் வந்துடும், இப்படி அம்மாக்காரி கூட இருக்கானே, நாளைக்கு நம்ம கூட ஒட்டாமல் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு 6 மணிக்கு எழுந்திரிச்சு திட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு 7 மணிக்கெலாம் பைக்கில் ஏற்றி வச்சுட்டு அவனை கடை கூட்டிகிட்டு போயிட்டு மத்தியானம் வரைக்கும் வரமாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு காசு இருக்கோ எல்லாத்தையும் செலவு பண்ணி அவனை 2 மணிக்குள்ளே பிரியாணி உள்பட வாங்கி கொடுத்து 1 மாதம் விட்டதை அரை நாளில் பிடிச்சவன். அரை நாளில் பிடிச்சதை சாயந்தரம் 10 நிமிஷத்தில் அம்மா எடுத்துருவாங்க. உன்கிட்ட சொல்லியிருக்கேன், பிரியாணி சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்கேன். பத்தாவதுக்கு அவனை புருஷங்காரனை கூப்பிட்டு பையன் முன்னால் வச்சு, நீ தான் கெட்டு போகிறேன்னா அவனை ஏன் கெடுக்கிறேன்னா அவனை வில்லனாக்கி காலி பண்ணுறீங்க. முக்கியமான விஷயம், கலீல் ஜிப்ரான் சொல்வதை போல இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்தவர்கள் என்று உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல. குழந்தை உங்களுடைய உடைமை அல்ல. உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய ஒடிசை, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அல்லது உங்களுடைய சபதங்களை நிறைவேற்றுவதற்காக உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட ஒரு கருவி அல்ல குழந்தை என்று எப்பொழுது புரிகிறதோ அப்பொழுது பிள்ளைக்கு எது பிடிக்கிறது, பிடிக்கவில்லை, பிள்ளையுடைய வெறுப்பு என்ன என்பது குறித்த புரிதல்களை நோக்கி நாம் நகர ஆரம்பிப்போம். அது உங்கள் சொத்து அல்ல, அவ்வளவுதான். அந்த புரிதல் எப்போது வருகிறதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கான வாழ்வு குறித்து நம்ம யோசிப்போம். அப்போ இந்த பேரண்டிங்கில் பயங்கர காம்ப்ளிகேஷனாக வரதுக்கான காரணம் தான். சாஃப்ட் பேரண்டிங் பண்ணுங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் முன்ன விட இப்போ தான் அடிக்கிறாங்க, வெளியில் தெரியுறது இல்லை. ஒரு டேட்டா சொல்லுது, முன்ன விட அடிக்கிறாங்க குழந்தைகளை, பட்டுன்னு போட்டு அடிச்சிடறாங்க. என்ன அடிச்சுட்டு சாரி கேட்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. முன்னாலும் அடிச்சுவிட்டா 3 நாள் உட்காந்து அழுதாலும், நானும் சின்ன பிள்ளைகளை அடிச்சுட்டு இப்போ கூட அது மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அழுதோம்னா இங்கே என்ன அழுகாத சத்தமாக இருக்குது, ஓரமாக உட்காந்து அழுவுமாங்க, எந்திரிச்சு போய் உட்காந்து அழுவாங்க. வடிவேல் ஒரு படத்தை வச்சுற மாதிரி, உங்கள் அப்பா மாதிரி கிடையாது, எங்கள் அப்பா அழ விட்டு வேடிக்கை பார்ப்பான்டா அவ்வளோ அழகா அப்படிம்பாரு. இப்போ நான் அழ விடுறது கிடையாது. குழந்தைகளுக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய சில வன்முறைகள் பற்றி நமக்கு எந்த அபிப்பிராயமும் இருந்ததே கிடையாது. குழந்தையின் மிகச்சிறந்த உரிமை என்பது அளவிடுவது தான். குழந்தை அழணும், அழுதாதான் குழந்தை. அது அழுதலின் வழியாக அவர்களுக்கான ஆற்றாமை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்ம அடிச்சுட்டு என்ன சொல்லுவோம் ஞாபகம் இருக்கா, சத்தம் வந்துச்சுமோ போலீஸில் பிடிச்சி கொடுக்கலாம். ஆக்சுவலாக நம்மளை அடிப்பேன், நீ அழப்படாது, அழுதாலும் சத்தம் வரப்படாது, ரைட்டா? There was a multiple dimension of ventilation was available for both the family and kid.
ஒரு குழந்தைக்கு அல்லது குடும்பத்தினருக்கு மல்டிபிள் டைமென்ஷன்ஸில் வென்டிலேஷன் இருந்துச்சு. அவர்களுடைய ரகசியங்களை சொல்ல, இது வந்து குழந்தைகளுக்கு மட்டுமில்லை, பெரியவங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஒரு வீட்டிலே குடும்பத்துக்கு உள்ளே வரக்கூடிய ஒரு பெண் நாத்தனாரோட சில நேரம் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 4-5 அக்கா தங்கச்சி இருப்பாங்க. அதில் ஒரு அக்காவோட அல்லது ஒரு தங்கச்சியோட ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. இவங்க ஒரு 3வது பையனை கட்டியிருப்பாங்க. மூத்தவர்னு ஒருத்தர் இருப்பார். அவரை மாமான்னு கூப்பிடுவாங்க. அவர் கிட்டத்தட்ட அப்பா ஸ்தானத்தில் இருப்பார். கணவரை தாண்டி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு ஆள் இருக்கும். அப்போ தன் வீட்டில் இப்படி ஒரு நெருக்கடிகள் வருகிற போது தன்னுடைய அம்மாட்ட சொன்னால் குறையாகி போயிருன்னு சொல்லி மூத்த அக்காலிடம் பேசுவதற்கான ஒரு வெளி இருந்தது. இப்போ அப்படி யாருமே கிடையாது. மை ஃபேமிலி, மை லைஃப், ஐ வில் நாட் டாக் எனிதிங் அபவுட் மை செல்ஃப் டு எனிஒன் எல்ஸ். வீடு ஒரு கார்பரேட் அலுவலகத்துடைய கேபின் போல் மாற்றி வச்சுருக்கோம். சிங்கிள் பெட்ரூம், சிம்பிளாக ஒரு ஹவுஸ் இருந்தால் போதும் நினைக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? எவனா சொந்தக்காரன் வந்தால் ஒரு நைட்டு தங்கிடப்படாது. அவங்களே ஒரு ரூம் தான் வச்சுருக்காங்க. நம்ம போய் எப்படி தங்குறது? அவனே ரூம் எடுத்து தங்கணும், இல்லை வெளியில் போயிடும். மனிதர்களை அண்டவிடாமல் நீங்கள் தடுப்பதனுடைய நோக்கம் என்னன்னா, உங்களுடைய பிரைவசி நீங்கள் நினைக்கிறீங்க. முழுக்க குழந்தை வளர்ப்பு தொடர்பான கட்டுப்பாடு அல்லது நெறிமுறைப்படுத்தல் என்பது என் கையிலே இருக்குன்னு நினைக்கிறீங்க. வெளியில் போனால் அந்த பிள்ளை கெட்டு போயிடும் நினைக்கிறீங்க. இப்போ பாட்டிகளுடைய செயல்பாடுகளை குறித்து பெற்றோர்களுக்கு கோபம் வருவதற்கான காரணம் நான் ஒரு முறையில் வளர்க்க முயற்சிக்கிறேன், நீ அதில் கொண்டாந்து குப்பையை கொட்டுற, அப்போ எனக்கு கோபம் வருது. இப்படி தான் நடந்துக்கணும். காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும். அம்மா ஒரு டிசிப்ளினை செட் பண்ண பார்ப்பாங்க. பாட்டிகளுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்குது தாத்தாக்களுக்குன்னா, உங்கள் ஜெனராசிட்டியை எங்கள் மேலே காட்டினது கிடையாது, எங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறது. உங்கள் ஜெனராசிட்டியை நீங்கள் என்னைக்காவது எங்கள்கிட்ட காட்டியிருக்கீங்களா? சாப்பிட மாட்டேன், கடை காலில் அடிபட்டுக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன், போய்த்தான் ஆகணும். இட்லி எனக்கு பிடிக்கல, தோசை வச்சதை தின்னு, தினந்தோறும் தேங்காய் சட்னி வைக்கிறிய மாற்றி சொல்லி எல்லாத்தையும் எந்திரிச்சு போட, தோசையில் சேர்த்த எண்ணெயை ஊற்று, தோசைகளை தூக்கி தலையில் வச்சுருவேன். இதெல்லாம் எங்ககிட்ட பண்ணீங்கல்ல. இதில் எதையாவது ஒன்று நீங்கள் பண்ணுறீங்களா? நீங்கள் தியாகி பட்டம் எடுப்பதற்கென்றே 2 பெற்று விட்டுருக்கோம் வீட்டில், அதோடு நீங்கள் புழங்கணும்னா அதில் நியாயம் இல்லை. ஒரு கட்டத்தில் நாளைக்கு உங்களுக்கு இருந்த எக்ஸ்டர்னல் சர்க்கிள் இந்த ஃபேமிலிக்கு இல்லை. இது இன்னொரு சைடு. ஒரு சைடு நம்ம அதை விட்டுட்டோம்னாலும் இன்னொரு பக்கம் நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கலுக்கு அதை விட்டாச்சு. பழைய மாதிரி இல்லை. அதாவது முழுக்க அதுக்கு மனிதர்கள் மட்டுமே காரணம்னு சொல்லிட முடியாதுல்ல. எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இல்லாமல் போனதுக்கு நகர்தல் மிக முக்கியமான காரணம். நாம் வெளியில் வந்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ண பார்க்குறேன், குழந்தையை ஒரு நெறிமுறைப்படுத்தி ஒரு ஸ்ட்ரக்சர் கீழே கொண்டு வர பார்க்குறேன். அந்த ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக போட்டு தள்ளுறது. அந்த 6 மணிக்கு எழுந்துனா நோனோ அவன் கிடக்கிட்ட அப்படியே சின்ன பிள்ளைனா தூங்கத்தான் செய்வேன், தூங்கட்டும், லீவ் போட்டுக்கிறேம்மா, அதெல்லாம் முடியாது, நீ ஸ்கூலுக்கு தான் போயாகணும். இப்போ நீங்கள் 32 வயசில் எப்படி இருந்தீங்களோ அப்படித்தான் இப்போ உங்கள் மருமக இருக்காங்க. எஸ்பெஷலி இப்போ உங்களை டார்கெட் பண்ணி சொல்லலை, உங்கள் பேசின மருமக பேசுனாங்களே, அவங்க பேசுகிற விஷயமே ரொம்ப இன்டென்ஸான விஷயம். இப்படி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்க மருமக அவங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவாங்கல்ல. நான் வச்சுருக்க எத்தனை குழந்தைங்க, எத்தனை பேர், ஒவ்வொரு குழந்தை. அப்போ ஆளுக்கு 2 பிள்ளைக்கு ஆளுக்கு ஒரு குழந்தையா? ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்க எல்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஓகே, அப்போ அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்குல்ல, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குன்னு அவங்க சில சிஸ்டம்ஸு ஃபார்மேட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ரெண்டாவது, இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் குழந்தைய போட்டு மிரட்டுற மாதிரி தெரியல. ஏன்னா குழந்தைகளுக்கான ஃபோரமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் குழந்தைகளுடைய உரிமை குறித்து, குழந்தைகளுடைய விருப்புகள் குறித்து அல்லது அவர்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கோ, ஏன்னா எல்லாரும் சயின்ஸ் தான் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாருமா ஃபிசிக்ஸ் படிக்கணும், எல்லாருமே காமர்ஸ் படிக்கணுமா, அவனுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி இருந்தால் அவளுக்கு ஒரு கிரியேட்டிவ் இருந்தால் அதை படிக்கணும்னு நினைக்கக்கூடிய லெவல் அவங்க இருக்காங்க. உங்களைப் போல குழந்தை வளர்ப்பே பெரும் பிரதானம் என்ற இடத்தை தாண்டி குழந்தைகளை எப்படியெல்லாம் உருவாக்கலாம் என்ற இடத்துல இருக்கிறப்ப பெரியவங்க என்ன பண்ணி போறீங்க, உள்ளே வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல பெரியவங்களுக்கு ஆதரவாக பேசினா தான் எனக்கு நல்ல பேர் கிடைக்கும். இப்போ கூட இவங்க வீட்டுக்கு போய் என்ன திட்ட தான் போகிறாங்க. இருக்கட்டும், நமக்கு என்ன கொஞ்சம் திட்டுனட்டா விழுந்திருக்கு. எப்போதுமே நான் பேசும்போது சில பேர் கோவம், போகிற வழியில் அவனுக்கு காசை வெட்டி போட்டு போயிடணும்டா அப்படிங்கிற லெவலுக்கு நினச்சவங்களாம் உண்டு. நம்ம அது அப்படி தான் இருக்கும். ஆனால் வீட்டுக்கு போய் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப தம்பி சரியாக தான் சொன்னான்னு தோணும். கொஞ்சம் பொறுமையாக அப்புறமா யோசிக்கினா சரியாக இருக்கும். அப்போ ஒரு குழந்தை 2 குழந்தை எனக்கு எக்ஸ்டர்னல் சப்போர்ட் கிடையாது, பல்வேறு விதமான உணர்வுகளை கொடுப்பதற்கான கட்டமைப்பிலிருந்து நான் விலகி வந்து விட்டேன். அப்போ என் குழந்தைக்கு நான் தான் ஒரு கட்டமைப்பின் வழியாக அதை கொடுக்கணும். அந்த கட்டமைப்பை என்னால் உருவாக்க முடியாது. அதுக்கு பதிலாக நானே ஒரு கோட் ஆஃப் கான்டாக்டை உருவாக்க ட்ரை பண்ணுறேன். சில வீடுகளெல்லாம் சில ரூல் இருக்குது. சண்டேங்கிறதுக்காக நீ எக்ஸ்டெண்டடாக தூங்கக்கூடாது, சண்டே நீ காலையில் எழுந்திரிக்கணும். இட்ஸ் அ ப்ராக்டிஸ், டிசிப்ளின். அப்போ ஒரு அம்மா தன் குழந்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அப்படி வழிநடத்துகிற வரைக்கும் அது சிக்கல் இல்லை. ஆனால் நீங்கள் கொடுத்த சுதந்திரத்தை விட பிள்ளைகளுக்கான கூடுதல் சுதந்திரத்தை தான் அவங்க மருமகள்கள் கொடுக்குறாங்க நான் நினைக்கிறேன். ஆனால் அதில் 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது. பாட்டிமார்களும் தாத்தாமார்களும் ஏன் பேரப்பிள்ளைகள் மட்டும் அப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னா, ஒரு வாழ்வியலில் 2 தெரிகிறது. ஒன்று எது சரியாக செய்தோம் என்று தெரிகிறது, இன்னொன்று இதை இப்படி செய்திருக்கக்கூடாது என்று தெரிகிறது. இதை எப்படி செய்திருக்கக்கூடாது என்று அவர்களுக்கு காலம் கடந்த பிறகு ஒரு அனுபவம் இருக்கிறதோ அந்த அனுபவத்தை தான் சொல்கிறாங்க, நான் இப்படி பண்ணினேன், வேண்டாம் நீ அதை பண்ணாத. ஒரு குழந்தையுடைய பால்யத்தில் அவர்களுக்கு சேர வேண்டிய மொமெண்ட்ஸை கிரியேட் பண்ணி கொடு. பிள்ளை விளையாடட்டுப்பா, 4 பேர் போய் சந்தோஷமாக இருக்கட்டும், நல்லது கெட்டதுக்கு போகட்டும். ஆக்சுவலாக இந்த இடத்துல பாட்டிமார்கள் ரொம்ப தேவைப்படுகிறார்கள். தே பிலீவ் இன் மொமெண்ட்ஸ் பிகாஸ் அவங்களுக்கு அந்த மொமெண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க கிரியேட் பண்ணல, அவங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கல.
நீங்கள் கவனிச்சு பாருங்கள், சொந்தக்கார தாயவில் கல்யாணம் இன்னும் கூட்டு போகிறதில்ல, சிம்போசியம் கட்டாயம் கூட்டிகிட்டு போயிடும். தீவுத்திடலில் எக்ஸிபிஷன் போட்டாங்கன்னா கட்டாயமாக கூட்டிகிட்டு போகிறோம். நாம் சித்தப்பா வீட்டில் நடக்கிற கல்யாணத்துக்கோ காது குத்துக்கோ கொடைக்கோ திருவிழாவுக்கோ சாவுக்கோ கூட்டு போகிறதில்ல. முந்தானே தனியாக நான் நிகழ்ச்சியில் ஒருத்தர் பேசினார், என் குழந்தைகளுடைய மனைவி மரணத்திற்கு அழைத்து செல்வதில்லை, ஏன்னா பிள்ளை பார்த்தா அதை பயந்துருன்னு சொல்கிறான். ஆனால் சமூகமாக ஒரு மரணத்தை குழந்தை பார்க்கணும்ல, நாளை நானும் செத்து போவேன் என் பிள்ளைக்கு தெரியணும்ல. மரணம் என்பது பிறப்பை போல இயற்கையான ஒன்று, எல்லோருக்கும் நேரும் என்று தெரியணும்ல. அது தெரியாமல் ஒரு பிள்ளை வளர்ந்தால் அவன் எப்படி இருப்பான்? அதை என்னுடைய வீட்டில் பார்க்குறேன். டிவியில் ஏதோ ஒரு கேரக்டர் எப்பயோ செத்து போனால் கூட அப்பா அழுறான் என் பையன், அப்பா நீயும் செத்துருவியான்னு சொல்லிட்டு. மரணத்தை ஒரு குழந்தை எப்படி எதிர்கொள்வான்? சந்தோஷத்தை ஒரு குழந்தை எப்படி எதிர்கொள்வான்? பலதரப்பட்ட மனிதர்களும் எப்படி அவன் பேசுவான்? அப்போ பொது நிகழ்ச்சிக்கு இந்த கட்டமைப்புகள் அது இல்லை. அங்கே தான் ப்ராப்ளம் வருது. லீவை போட்டுட்டு ஊர் திருவிழாக்கு வான்னு ஒரு மாமியார் சொல்கிறப்ப நோ பையனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு கோபம் இருக்குது. ஏன்னா வாழ்க்கை முழுக்க அவனுடைய மனதில் இருக்க போகிற ஒரு அற்புதமான ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ண போகிறது அதுதான். பல்வேறு தரப்பட்ட மனிதர்களோடு சேரணும். அதை எல்லாத்தையும் வெறும் ஸ்ட்ரக்சுரல் ப்ரோக்ராம்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சிம்போசியம் கொடுக்கும், ஒரு எக்ஸிபிஷன் கொடுக்கும், அல்லது ஒரு ஆர்ட் கேலரியில் போயிட்டு அரை மணி நேரம் சுற்றினா அது கொடுக்கும். கிடையாது. பல்வேறு விதமான முகங்களை குழந்தைகள் சந்திக்கணும். குறிப்பாக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஏஜ் பிள்ளைங்க பல்வேறு விதமான ஒலிகளை கேட்கணும், பல்வேறு விதமான நிறங்களை பார்க்கணும். இந்த மாதிரி ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ் எல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பண்ணுறவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இந்த கல்ச்சர் எப்படி எவால்வ் ஆகி வச்சுன்னு வந்து உங்களுக்கு தெரியுமா? ஏன் லைட்டு போடுறோம், ஏன் இந்த மாதிரிலாம் அந்த போட்டு விட்றாங்க பாருங்கள். வந்து நின்னோம்னா இந்த பாருங்க ஃபுல்லாக இறஞ்சி கிடக்குப்ப வண்ண ஒளிகள் விளக்கு எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்கள். எங்கெல்லாம் குழந்தைகள் கூடுகிற சந்தர்ப்பம் இருக்கோ, கூடுகை இருக்கிறதோ, அங்கெல்லாம் பலவிதமான வண்ணமயமான ஒளி விளக்குகள் இருக்கும். டெக்னாலஜி வந்த பிறகு வித்தியாசமாக கால மாற்றம் ஏற்பட பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் குழந்தைகளுக்கான கியூரியாசிட்டியை உருவாக்குறதா, வேற ஒன்றும் இல்லை. அவர்கள் பலவிதமான முகங்களை பார்க்கணும், பலவிதமான குரல்களை கேட்கணும், பலவிதமான சத்தங்களை கவனிக்கணும், பலவிதமான ஷேப்ஸில் பார்க்கணும். உயரம் குறைவான, அகலமான, பள்ளமான, நீளமான, இப்படி பலவிதமான இடத்த பார்க்கணும். இதெல்லாம் ஒரு வாழ்க்கை முறையில் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் நீங்கள் இப்போ சிலபஸ் ஆக்கி மாற்றி வச்சுருக்கீங்க. அதுதான் இப்போ சிக்கல். அப்போ அந்த இடத்துல இப்போதைய நியூ ஏஜ் பேரண்டிங்கில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், அவர்களை வெளி உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள். வேறு மனிதர்களோடு பேசுவது எப்படி என்றது அப்போ தான் தெரியும். இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற ஒரு பெரிய டெக்னாலஜி உள்ளே வந்துருச்சு. நீங்களாம் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் ஈராவுடைய பிள்ளைகள். ஆக்சுவலாக சொல்லப்போனால் உங்கள் பிள்ளைங்கள்லாம் உங்கள் ஜெனரேஷனே கிடையாது. உங்களுக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை விட உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்குமான இடைவெளி தான் ரொம்ப பெருசு. ஏன்னா நீங்கள் பார்த்தது ஒரு ஒரு வேவில் வந்தால் இன்டர்நெட்டுக்கு ஒரு பெரிய வேவ். ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மான்ஸ்டர் வேவ் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் கூகுளில் போயிட்டு அள்ளி நோண்டிட்டு வந்தீங்க, கொட்டி இந்த மம்பட்டியில் வெட்டிட்டு வந்தீங்களா, இவன் அப்படிலாம் கிடையாது. எக்ஸாக்டாக என்ன வேணுமோ கேட்டு வாங்கிட்டு போயிடுவான். அப்போ இந்த பிள்ளைகளுக்கு தேவைப்பட போகிறது என்ன? கருவிகளின் துணை கொண்டு வேலை செய்வதல்ல அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் தேவை. நம்முடைய தேவை என்ன? கருவிகளின் துணை கொண்டு வேலை செய்தல், இன்டர்நெட்டின் வழியாக வேலை செய்தல், கம்ப்யூட்டரை வைத்துக்கொண்டு வேலை செய்தல், ஃபேக்ஸ் மிஷின் வழியாக வேலை செய்தல். ஒரு காலகட்டத்தில் ஃபேக்ஸ் எடுப்பு தெரிஞ்சவங்களாம் பெரிய புச்சால், ஞாபகம் இருக்கா? சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வச்சுருந்தா அவன் பெரிய பணக்காரன். நான் படித்தப்பெல்லாம் வீட்டில் எவன் வீட்டில் கலர் டிவி இருக்கு அவன் பணக்காரன், ரைட்டா? இப்போ அவன்கிட்ட சயின்டிஃபிக் கால்குலேட்டர் ஒன்று போய் சொல்லி பாருங்களேன், சிரிச்சு வாங்க. இதுக்கெல்லாம் ஒரு மேட்ரு வச்சுருந்தீங்க. கருவிகளின் துணை கொண்டு வளர்ந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இவர்கள் கருவி மிஞ்சுகிற காலகட்டத்தில் இருக்கிறார். திஸ் இஸ் யூனிட் அண்டர்ஸ்டாண்டிங். பேரண்டிங்கிறது காலத்திற்கு ஏற்றார் போல மாறணும். நாங்கள் வளர்த்த மாதிரி நாங்களாம் அடி வாங்கி தான் வளர்ந்தோம், இப்போ அப்படி இல்லைங்கிறீங்களா? அப்போ இருந்த சென்சிட்டிவிட்டி வேறு, இப்போ இருக்கிற சென்சிட்டிவிட்டி வேறு. அப்போ வீட்டிலே 10 பேர் இருப்போம், அடிக்கல 4 பேர் முன்னாடி அழுவாங்க. அது தப்பு இல்லை, சப்மிசிவாக இருக்கிறது தப்பு இல்லை, அதில் ஒன்றும் இஷ்யூ இல்லை இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. டீச்சர்களே கை வாங்க விட மாட்டோம், அதட்டவே விட மாட்டேங்கிறமே. இப்போ சொல்கிறீங்களே சாஃப்ட் பேரண்டிங்னு, டீச்சர்கள் அதட்டாலே சோழி முடிஞ்சு மறுநாள் ஆட்டோ போட்டுட்டு 5 பேர் வந்துடுறாங்க. அம்மா, அம்மம்மா, பெரியப்பா, சித்தப்பா மற்றும் உறவினர்கள் தங்கள் நல்வரைவு நாடும்னு கல்யாண பத்திரிகையில் எவன் பேர்லாம் போட்டோமோ அவ்வளோ பேர் வராங்க. நாங்களே எங்கள் பிள்ளைய ஒன்றுமே சொன்னதில்லை, நீங்கள் எப்படி சொல்ல போச்சு? என்ன வணக்கம் சார், வாங்க. என்ன சொல்லிவிட்டார் அப்படின்னா, ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ, அவ்வளோதான் சொன்னது, வேற ஒன்றும் இல்லை. நானே என் பிள்ளை ஒத்த பிள்ளை கருவேப்பிள்ளை கொத்து மாதிரி வச்சிருக்கிறேன், நீ எப்படி பேச போச்சுங்கிறோம். அப்போ குழந்தைங்களை ரொம்ப சென்சிட்டிவாக மாற்றுறது நாம தான். அதுக்காக தான் சொல்கிறோம், இன்சென்சிட்டிவாக அல்லது அவர்கள் எதிர்கொள்ள விரும்பாத சூழ்நிலைகளுக்கு நீங்கள் கூட்டு போனாதான் அவர்கள் கருவிகளை மிஞ்சுகிற வேலையை செய்ய முடியும். இப்போ நீங்கள் கருவிகளை மிஞ்சக்கூடிய வேலைகள் என்பது என்ன? எம்பத்தி, ஹியூமனிட்டி, கான்வர்சேஷன், கம்யூனிகேஷன், கான்ஃபிடன்ஸ். இதுதான். மீது எல்லாத்தையும் கருவி செஞ்சிடும். கோபிநாத்துடைய ப்ரொஃபைல் அப்படின்னு ஒன்று நீங்கள் தேடணும்னா என்ன கேட்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை, ரைட்டா? இப்போ கூட இங்கே ஒரு ப்ரொஃபைல் போட்டாங்க, நிறைய தப்பெல்லாம் இருந்துச்சு. நான் ஜோடி நம்பர் 1லாம் நான் டிவியில் பார்த்துருக்கேன், நான் நடத்துனதெல்லாம் இல்லை. ஓகே, இதான் சரியானதை கண்டுபிடிக்கும். இன்னும் கூட ஏன்னா நம்ம பழைய ஜென்ரேஷன், இவங்களை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பண்ணியிருப்பாங்க. இவங்க கூகுளில் பார்த்துருக்காங்க. இதை தயாரித்த டீச்சர் அல்லது யாரோ ஒருத்தர் இதை கூகுளில் பார்த்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக சொல்லியிருக்கும். அதுக்கப்புறம் கிராக்கிட்ட போயிட்டு அடாஸ் 4 கிட்ட பேசுவான், இது ரொம்ப கரெக்டான பார்த்து சொல்லு.
நம்மளாம் எல்எல்எம் பற்றி பேசிட்டு இருக்கலாம், எஸ்எல்எம் பற்றி பேசுகிறோம். when we people are talking about large language model, the next generation is talking about small language model, short language model. அதுக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ இங்கே என்ன தேவைப்படுதா, இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் தான் இப்போ குழந்தைகள் வளர்ப்பு. பாயிண்ட் நம்பர் 1, கருவிகளின் துணை கொண்டு வளர்ந்த ஒரு சமூகம் நீங்கள் நான். ஓகே, நான் கூட கருவிகளின் துணை கொண்டு வளர்ந்த சமூகம்னு சொல்லிட முடியாது. நீங்களெல்லாம் இப்போ ஒரு 2 வயசில் 5 வயசில் குழந்தை வச்சிருக்கக்கூடியவர்கள் கருவிகளின் துணை கொண்டு வளர்ந்த சமூகம். அதுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. கருவியை மிஞ்சுகிற ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறவர்கள் என்ன மாதிரியான உணர்வுகளை அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் டீச் பண்ண வேண்டியது எம்பத்தி தான், நீங்கள் டீச் பண்ண வேண்டியது கம்யூனிகேஷன் தான், நீங்கள் டீச் பண்ண வேண்டியது கான்வர்சேஷன் தான். எதிர்மறை மனிதர்களோடு சேர்ந்து எப்படி புழங்க வேண்டும் என்ற புரிதல் இல்லாத பிள்ளைகள் ஒன் வே கம்யூனிகேஷன் இருப்பாங்க. ஏற்கனவே அவங்க ஒன் வே கம்யூனிகேஷன்லாம் இருக்காங்க. ஏன் பசங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க? தே ஸ்பீக் டு கூகுள், தே ஸ்பீக் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின்ஸ், தே ஸ்பீக் டு அலெக்ஸா. இல்லையா? அன்னைக்கு போகிறேன், ஏன்னா சும்மா வம்புழுக்கிறதுக்காக என் பொண்ணா ரூமில் பக்கத்து ரூமில் இருந்தால் அவள்கிட்ட போயிட்டு பாப்பா மணி என்னன்னு சொல்லு அப்படின்னா, தலைக்கு மேலே கிளாக் இருக்குது. அவள் அலெக்ஸா வாட்ஸ்அப் டைம் அப்படிங்கிறா. இங்கே நமக்கு எதுக்கு தலை நிமிர்ந்து பார்த்து சொல்ல வேண்டியது தானே அப்படின்னா, அவள் சொன்னா, அப்போ வாட் எவர் செட் அஜந்தா கிளாக் இஸ் ஜஸ்ட் 450 rupees, அலெக்ஸா இஸ் ஆல்வேஸ் பெட்டர் அப்படி. அப்போ அவங்களுக்கு இது இஷ்யூவே தெரியாது. பாரு, இப்போ வரவ பிள்ளைகள்லாம் சோம்பேறியாச்சு, தலை நிமிர்ந்து பார்த்து அதுக்கு வலிக்குது, பக்கத்தில் இருக்க அலெக்ஸாட்ட கேட்குது. அதுக்கு முன்னால் ஒருத்தர் சூரியனை பார்த்து சொன்னான், அவன் நம்மள என்ன சொல்லியிருப்பான், இவங்களுக்கெல்லாம் சூரியனை பார்த்தே மணி சொல்ல தெரியல அப்படின்னு இருப்பான். இதெல்லாம் சாதனையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்தந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு எது பெரிய டிவைஸோ அதுதான் பெரிய டிவைஸ். ரைட்டா? இன்றைக்கு நீங்கள் விமர்சிக்கிற ஒரு இசையை நாளைக்கு கிளாசிக்கல் ஒரு ஜென்ரேஷன் சொல்லும். இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கு நீங்கள் மறுதளிக்கக்கூடிய ஒரு ஆர்ட் ஃபார்மை நாளைக்கு அது ஒரு கிளாசிக்கல்னு இன்னொருத்தங்க சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய இந்த 5 முக்கியமான விஷயம். அப்போ இந்த 5 முக்கியமான விஷயம் என்ன? கம்யூனிகேஷன் இஸ் த கீ. ஏன்னா கருவிக்கு எம்பத்தி கிடையாது, அவங்க அதை தாண்டி போகணும். அவங்க என்ன படித்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சு தான் ஆகணும். நாமெல்லாம் இப்போ ஏஐ பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அடுத்தது ஏஜிஐ, ஆர்டிஃபிஷியல் ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். இல்லையா? அதுக்கடுத்தது ஏஎஸ்ஐ, ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். அப்போ சூப்பர் இன்டெலிஜென்ஸ்லாம் வர்றப்ப இங்கே மனுஷனுக்கு என்ன வேலை இருக்குன்னு நினைக்கிறீங்க? கருவிகளை கையாளுவது, மனிதனை கையாளுவது, ரெண்டையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் தான் தேவைப்படும். அப்போ எம்பத்தி தான் முக்கியம். அப்போ மனுஷங்களோட பழங்கணும்ல. இந்த எம்பத்தியவோ அல்லது வாழ்வியல் சூழலையோ புரிந்து கொள்வதற்கான ஒரு கட்டமைப்பு ஏற்கனவே இருந்துச்சு. அது இல்லாமல் போகிற போது அம்மாக்கள் என்ன பண்ணுறாங்க, அதை வேறொரு ஸ்ட்ரக்சர் வழியாக ட்ரை பண்ணுறாங்க. அது சரிதான். அது பார்ட்டிகளின் கோட்பாட்டிற்கு விரோதமாக இருந்தாலும் கூட அது சரிதான். பட் மை பர்சனல் ரெக்வஸ்ட் ஆர் மை சஜஷன் டு யூ பீப்பிள், அந்த கட்டமைப்பை ஒரு சிலபஸ் போல் மாற்றாதீங்க, சோஷியல் ஸ்ட்ரக்சரோட சேர்த்து விடுங்கன்னு சொல்லிடலாம். அது சோஷியல் ஸ்ட்ரக்சரோட சேர்த்து விடுங்க. ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணணும், கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணணும், அவனை பல இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகணும். பல்வேறு இடங்களுக்கு கூட்டிகிட்டு போனால் தானே தெரியும் யாரிடம் எப்படி பேசுவது என்பதெல்லாம் எப்படி தெரியும். நான் இப்போ கூட அதையும் கூட நான் சோஷியல் மீடியாவில் தான் பார்த்தேன். ஒரு மிட் ஏஜ் பொண்ணு, அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, அத்தை வந்திருக்காங்க, போயிட்டு வாங்க அத்தை, என்னமோ சொல்லாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேளு அப்படிவாங்க. இல்லைம்மா. ஏன்னா போய் மனிதர்களை எதிர்கொள்ள சிரமப்படுகிறார்கள் பிள்ளைகள். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேளுன்னு புஷ் பண்ணி அனுப்புவாங்க. இவங்க இந்த பொண்ணு ஹாலில் போய் நின்று எப்படி நல்லா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும். மனிதர்களை எதிர்கொள்வது எப்படின்னு தெரியல, ஹவு டு பில்ட் அ கான்வர்சேஷன் தெரியல, ஹவு டு ஸ்டார்ட் அ கான்வர்சேஷன் தெரியல. ஒரு கடைக்கு போகிறீங்க, பேக்கை உள்ளே வச்சுட்டேன், காரில் ஏறிட்டீங்க, பையன்கிட்டே பொண்ணுக்கிட்டே நீ உள்ளே ஓடி போயிட்டு அம்மாவோட பேக் இருக்குது, அந்த அக்காட்ட கேட்டு எடுத்துருவான்னு சொன்னால் போக மாட்டேங்கிறான். எப்படி எதிர்கொள்வதுன்னு தெரியல. சித்தி வந்திருக்காங்க, வந்து வான்னு சொன்னால் வரமாட்டேங்கிறான். ஏன்? மனிதர்களை எதிர்கொள்ள தெரியல. மனிதர்களை எதிர்கொள்ள தெரியாமல் என்ன பண்ண போறீங்க? மீதி எல்லாத்தையும் தான் கருவி செய்யப்போதே. அவன் ஹியூமனிட்டி எப்படி வரும், எம்பத்தி எப்படி வரும்? லெட் தம் டாக் டு பீப்புள். அவனுக்கு சம்பந்தமில்லாத ஆள் இருக்கட்டும். உங்களுக்கெல்லாம் வெவ்வேறு விதமான மனிதர்களோடு உறவு இருந்தது ஞாபகம் இருக்கா? முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டு ஒரு அம்மா வீட்டுக்கு தினந்தோறும் வரும். அந்த அம்மாவுக்கு உங்களுக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு. கார்னர் கடையில் ஒருத்தர் இருப்பார், அண்ணன் காசு இல்லைன்னா முட்டாய் கொடுப்பாரு, அப்பாட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னா அவர் நமக்கு ஃப்ரெண்டாக இருப்பார். மனிதர்களோடு புழங்கணும், நமக்கு எதிரான மனிதர்களோடு நம்ம புழங்கணும். ஒரு சித்தப்பா பிடிக்காது, இருந்தாலும் அவர் பெரிய மனுஷன், சித்தப்பாட்ட போய் இப்படியா நடந்துக்கிறது அப்படின்னு நம்ம வளர்ந்த பிறகு தெரியும், இருந்தாலும் நம்ம சித்தப்பா நல்ல மனுஷன் தான் போட்டுருக்கு, அப்போ நமக்கு பிடிக்கலன்னு. அப்போ எம்பத்தி வேணும், கம்யூனிகேஷன் வேணும், கான்வர்சேஷன் வேணும், கான்ஃபிடன்ஸ் வேணும், லீடர்ஷிப் வேணும். இந்த 5 குவாலிட்டி வேணும்னா பிள்ளைகளை பலதரப்பட்ட அனுபவங்களுக்கு நீங்கள் உட்படுத்த வேண்டும். அதையெல்லாம் பாடமாகவே சொல்லி கொடுத்துன்னு தயவு செஞ்சு நினைக்காது. அங்கே தான் சிக்கல். ஊர்லேருந்து ஃபோனை போட்டு பொங்கலுக்கு வானா போங்க, அப்போவோ ஈஸியாக ரூமை போட்டு தங்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. கடலை வேடிக்கை பார்ப்பது, படகில் பயணம் செய்வது, எதெல்லாம் உங்களால் ரிச்சான எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறீங்களோ அதுதான் பெருசு நினைக்கிறீங்க. நோ, the smallest moments are the richest experiences. அவனுங்களுக்கு அவன் கசின்ஸோடு இருக்க தான் பிடிக்கும். நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதில் ஒருத்தர் கெட்ட வார்த்தை பேசுகிறான், பேசிட்டோம், அது கெட்ட வார்த்தைன்னு தெரிஞ்சால் தானே அது பேசக்கூடாதுன்னு தெரியும். அவன் கெட்ட வார்த்தை பேசுகிறான். அப்பார்ட்மெண்ட்டிலே எல்லாருடையும் சேர வருதில்லை, அம்மாக்களின் தோழிகளின் பிள்ளைகளோடு மட்டும்தான். இது நீங்கள் என்ன நெட்வொர்க் வைக்கிறீங்களா என்ன? உங்களுக்கு 4 பேரோட சண்டை இருக்கும் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில். எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க, ஒரு 10 லேடிஸ் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிங்க. அதுக்கு V10 அப்படின்னு ஒரு பேர் வச்சுப்பீங்க. நாங்கள் 10 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர். 4 நாள் தான்.
V5ன்னு ஒரு குரூப் உருவாகும். அந்த 10ல் 5 தனியாக போயிடும். அடுத்த 5 நாளில் V3ன்னு ஒரு குரூப் உருவாகும். இந்த பக்கம் V2ன்னு ஒன்று, மேலே இருக்க 5லேருந்து V2ன்னு ஒன்று பிரிஞ்சு அதில் 5 இருக்கும். இதில் V3ன்னு ஒன்று உருவாகும். கடைசியில் பார்த்தா V2வே 4 குரூப் இருக்கும். ஒரு வாட்ஸ்அப் குரூப். இதில் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் அந்த 10 குரூப்லையும் இருக்கும். இருக்கா? நடக்குதா இல்லையா? ஏன் இப்போ ஸ்கூல் இருக்க, ஸ்கூலில் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பீங்களா அம்மாக்கெல்லாம்? அப்பாக்கெல்லாம் இந்த தொந்தரவுக்கெல்லாம் போகிறதே கிடையாது. சார் சொல்லுங்கள் சார், ஃபோன் பண்ணி பேசிடுவாங்க. என்ன ப்ராப்ளம் சார்? சொல்லுங்கள் சார். சரிங்க சார், பார்த்துருவோம் சார். ஓகே சார், ஓகே சார், வந்துடலாம் சார், செஞ்சிடலாம் சார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சொல்லுங்கள் ப்ரோ, ஷெட்டில் விளையாடையில பேசி முடிச்சிருவாங்க ஒரு டீ கடையில். இதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வேண்டாம் வரப்பா பிள்ளைய பற்றி காண்டாமிருங்கன்னு பேர் வச்ச கதையா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு. ஐயய்ய அந்த அம்மா ரொம்ப மோசம், இதை பேசுறதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப். கடைசியில் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய 2 பேருடைய குழந்தைங்களும் அட்டாச்சாக இருக்கும். ஒரு குழந்தைக்கு தன்னுடைய நட்பை தேர்வு செய்து கொள்வதற்கான ஒரு ஸ்பேஸை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும்ல. எல்லாரையும் நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சி சேர்த்துடலாம் முடியாது. அம்மாவின் சாயலில் அவளோடு மன உணர்வுகளுக்கு ஒத்துப்போகிற ஒருவன் தான் பிள்ளையின் தோழனாகவோ தோழியாகவோ இருக்க முடியும் என்பதே நிந்தனை தானே. அப்போ அப்படி விடுங்க, அவங்க போகட்டும், உள்ளே விடுங்க, அவன் சூஸ் பண்ணுவான், நல்லது கெட்டது என்னன்னு தெரியட்டும், வழி நடத்துங்க. அதை நான் வேணான்னு சொல்ல. நீங்கள் எல்லாத்தையும் பாடமாக மாற்ற முயற்சிக்காதீர்கள். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வேணுமான்னு கேட்டிங்கல்ல, அது இப்போ வேணும்னு கேட்டால் நான் பர்சனலாக நோ தான் சொல்லுவேன். குழந்தை விளையாடணும், கசின்ஸோடு இருக்கணும், குடும்பத்துக்குள்ளே உறவாடணும், அது நல்லது கெட்டது பண்ணணும், அடம் பிடிக்கணும். இப்போல்லாம் என்ன பண்ணுறீங்க? குழந்தை அடம் பிடிக்கக்கூடாது, சத்தியம் தேட்டரில் சத்தம் போடாமல் இருக்கிற பிள்ளை நல்ல பிள்ளை. என்ன நான் சமீபத்தில் அடம் பிடிக்கிற பிள்ளையை பார்த்தேன், ரொம்ப நாளாச்சு. பொக்கடையார் கோயில் திருவிழாவில் பலூன் வாங்கி கொடுக்கலங்கிறதுக்காண்டி மண்ணில் புரண்ட பரம்பரை நம்ம பரம்பரை இல்லையா? தனக்கு வேண்டியதற்காக சண்டை செய்யாத ஒரு குழந்தை எப்படி நாளை தனக்கு கிடைக்காத ஒன்றுக்காக போராடும்? How can you expect a kid who doesn't have any idea? எப்படி போராடும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா மாடர்ன் சொசைட்டியினுடைய நெளிவு சிறுவுகளுக்கு பொருந்துகிற ஒரு குழந்தை. குழந்தை என்பது காட்டார். 30 வயதில் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெளிவு சிறுவுகள் ஒரு குழந்தைக்கு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மாலில் தரையில் படுத்து அழும் குழந்தை உங்கள் மரியாதையை கெடுப்பதாக நீங்கள் நினைக்கிற வரைக்கும் ஒரு குழந்தை தானாக வளராது. என்ன கேட்டால் நான் மாலில் ஒரு போய் நான் ஒரு ரீசெண்டாக பார்த்தேன், நான் ஓடி போய் அவனை தூக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப நாளாச்சு நான் அப்படி ஒரு பிள்ளையை பார்த்தேன். ரொம்ப ஒபீடியன்ட் பிள்ளையெல்லாம் வளர்த்து பூரா பேரும் இப்படியே இருக்கான். சொல்லுங்க. ஆனால் என்ன சொல்லுங்க, அவன்கிட்ட அப்புறமா உத்வேகத்தோடு இருக்க வேண்டும், போராட வேண்டும், ஜோடி நம்பர் 1 ஆட வேண்டும், சூப்பர் சிங்கரில் பாட வேண்டும், நீ அனாவில் கலந்து கொள்ள வேண்டும், கோபிநாத்தை விட நீ வேகமாக பேச வேண்டும், நம்பிக்கையே ஒளி. என்ன ஒளி? என்ன சொன்ன? அவன்கிட்ட மூடிட்டு பேசாமல் அமைதியாக இருக்கணும், அங்கிட்டு போயிடக்கூடாது, இங்கே வந்துடக்கூடாது, அம்மா பின்னாலே இருக்கணும். அப்போ இன்னர் மோட்டிவேஷன் ஒருத்தருக்கு எப்படி இருக்கும்? தடைகளை உடைத்து கொண்டு வர வேண்டும் என்பது எப்படி இருக்கும்? ஒன்றுக்கு போராடுவதற்கான குழந்தை அப்படி தான் தன்னுடைய போராட்டத்தை வெளிப்படுத்தும். குழந்தையிடம் இருக்கக்கூடிய அதிகபட்ச ஆயுதம் என்ன? முதல் ஆயுதம் அழுக, 2வது ஆயுதம் அடிக்கிறது, ரைட்டு தானே? 3வது ஆயுதம் உங்களுடைய கைத்தூரத்திலிருந்து வெளியே பார்வைக்கு போகிறது, எல்லாரையும் பார்க்க வைக்கிறது. யாரா அவ்வளோதானே குழந்தையால முடியும். துப்பாக்கி எடுத்தால் சுடாக முடியும். இப்போ உங்களுக்கு இருக்க ஆயுதம், ஒரு அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பவர் ஒரு குழந்தைக்கு கிடையாதுல்ல. தே சப்மிசிவ். இன்னும் இன்றைக்கி நான் லேட்டாக தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு ஒரு ஆண் சொல்கிறார். ஒரு கம்பெனியுடைய CEO, அவருடைய சம்பளம் 5 லட்சம். வீட்டு வாசலில் ஒரு டிஃபெண்டர் காரு, ஒரு BMW நிற்கிது. அப்பார்ட்மெண்ட்டு 2400 ஸ்கொயர் ஃபீட்டு லிவிங் ஸ்பேஸ் மட்டும். அந்த வீட்டோடைய பால்கனியில் நின்றுக்கிட்டு அந்த CEO, 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிற CEO சொல்கிறாரு, அந்த அம்மா இங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க, ஒரு பேப்பர், அவங்க அம்மா மனைவி. இன்றைக்கி சாயந்தரம் நான் லேட்டாக தான் வருவேன், சரியா அப்படின்றாரு. வேறு ஒன்றுமே வேண்டாம், நிமிந்து இவ்வளோ தான், 5 லட்சம் காலி, வாசல் நிற்கிற கார் காலி, படித்த MBA காலி, பதவி காலி, அத்தனையும் காலி. ஒரு மனைவிக்கு அவ்வளோ பவர் இருக்குது, குழந்தைக்கு என்ன பவர் இருக்குது? வயசு வருஷா ஆண் ஆளுகையான மனிதராக இருந்தால் நான் இது மாதிரி செய்ய போகிறேன், அவ்வளோதான், போதும். அப்போ உங்கள் அதிகாரத்தை வெளிக்காட்டுவதற்கான ஒரு இடம் அல்லது குழந்தை தன் அதிகாரத்தை எப்படி தன்னுடைய இயலாமை எப்படி வெளிக்காட்டு? ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஆற்றாமையை குழந்தைகள் வெளிப்படுத்துவதற்கு உங்களுடைய சமூக அந்தஸ்து பிரச்சனையாக இருக்கிற என்றால் ப்ராப்ளம் உங்கள்கிட்ட தான் இருக்கு. இந்த உலகம் குழந்தைகளுக்குமானது, இந்த உலகம் குழந்தைகளுக்குமானது. இட்ஸ் அன் இன்க்ளூசிவ்னஸ். முழுக்க முழுக்க அதிகாரம் பெற்ற பணம் படைத்த நம்முடைய ஆளுகைக்கு உட்பட்டதல்ல இந்த உலகம். இந்த குழந்தைகளுக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்துக்குள் சஞ்சரிப்பதற்கு தோதாக அவர்களுக்கு வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணுமே ஒழிய, நீங்கள் கட்டமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நவீனம் என்று நீங்கள் நம்பக்கூடிய பாலிஷ்டு பாஷ் லைஃப் ஸ்டைல் என்று நீங்கள் நம்பக்கூடிய ஒன்றுக்குள் ஒன்றுமே தெரியாத ஒரு குழந்தையை கொண்டு வந்து பொருத்த முடியும் என்றால் முடியாது. அப்படி நீங்கள் பொருத்தினா அந்த குழந்தைங்க ஃபேக்காக இருப்பாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க, வெளிப்படையாக இருக்க மாட்டாங்க. விளையாட்டாக பழகுகிற ஒரு அத்தையிடம் பழகுவதை போல் அவர்களால் பழகவே முடியாது. ஏன்னா அது எப்படி இப்படி பேசலாம், அது எப்படி அப்படி தான் பேசணும்.
பெரியவங்க பொறுத்துக்கிட்டாங்க. இப்போ என்ன பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு கேட்டால், குழந்தைகள் முன்ன பின்ன பேசினா பெரியவங்க பொறுத்துக்கிட்டாங்க. சின்ன பிள்ளை அப்படி தான் இருக்கணும்னு பட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பெரியவங்க பொறுத்துக்க மாட்டேங்கிறீங்க. அதனால அதுக்கேற்றாறு போல பிள்ளைய ரெடி பண்ணுறீங்க. ஆல்ரெடி அவங்க கம்யூனிகேஷனில் வீக்காக இருக்காங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான், உங்ககிட்ட பேசினா டார்ச்சர், பேசாமல் மெஷின்ட்டே பேசிட்டு போயிரு. ஏன்னா மெஷின் சப்மிசிவ்ல. இங்கிருந்து கேகே நகருக்கு போகணும். கேகே நகர் இது பக்கத்தில் எந்த ஊர் இருக்குது? குன்றத்தூரா? குன்றத்தூர். இங்கேருந்து குன்றத்தூருக்கு எப்படி போகணும் அப்படின்னு இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன். நேராக போய் லெஃப்ட் திரும்பினா ஸ்ட்ரைட் ரோடு ஏதோ ஒன்று சொல்கிறீங்க. சத்த நேரம் கழிச்சு திரும்ப இங்கேருந்து குன்றத்தூருக்கு எப்படி போகணும் அப்படின்னா, நேராக போய் ரைட்டு திரும்பினா குன்றத்தூர் சொல்லிட்டல்ல அப்படிங்க போகிறோம். திரும்ப 5 நிமிஷம் கழிச்சு மறுபடி குன்றத்தூருக்கு எப்படி போனால் நடந்து போயா அப்படிமே 4வது கேட்டால் கெட்ட வார்த்தை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூகுள்கிட்ட நான் 400 தடவை கேட்டாலும் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் சொல்லிக்கிட்டே இருக்கும். கோ ஸ்ட்ரைட், டேக் ரைட், மேப்பு காட்டும். எங்கெல்லாம் டிராஃபிக் இருக்குது சொல்லு. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா கூகுள்? நான் ஐம் சாரின்னு சொல்லும். அலெக்ஸா ஐம் லுக்கிங் குட் டுடேனா எஸ்ன்னு சொல்லும். அலெக்ஸா டூ யூ திங்க் வெரி லவபிள்? எஸ் அப்படிங்க. அலெக்ஸா டூ யூ திங்க் ஐம் வெரி கேட்சி? எஸ் அப்படின்னு தான் சொல்லும். அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் 1000 முறை கேட்டாலும் சொல்லுங்கள் தலைவா, என்ன தலைவா அப்படின்னு சொல்லும். அப்போ கருவிகள் எதிர்த்து பேசுவதே கிடையாது. கருவிகளோடு உடன்படுகிறவர்களுக்கு எம்பத்தி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தான் நம்ம எம்பத்தி இருக்கோம். சாட்ஜிபிடியுடைய CEO சொல்கிறாரு, அடே இந்தியர்களா தேங்க்ஸ் சொல்லாதீங்கடா, எலக்ட்ரிசிட்டி பவர் ரொம்ப வேஸ்ட் ஆகுது, அவ்வளோ தடவை தேங்க்ஸ் சொல்லாமா நம்மலாம், அது மிஷின் தானே. நம்மகிட்ட நம்ம வளர்த்த எம்பதி எந்த இடத்துல வந்து நிற்கிது பாருங்க. இந்த ஜெனரேஷன் உலகத்திலே அதிக தேங்க்ஸ் சொல்கிறவங்க நம்மளால் தான். நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளோட அடிமை. அது ஒரு கருவி, அது ஒரு டூல், அவ்வளோதானே. அதை நீ வாங்கி வச்சிருக்கிற. அதுக்கிட்ட நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, கோபிநாத் எந்த விஷயம் பற்றி அதிக நேரம் பேசுவார் அப்படின்னா அது ஒரு பதில் சொல்லு, தேங்க்ஸ். அப்புறமா கோபிநாத்தை நான் கான்டாக்ட் பண்ண முடியுமா, நீ விஜய் டிவியில் போய் சொன்னீங்கன்னா அவங்க கான்டாக்ட் ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க அப்படின்னா தேங்க்ஸ். இப்போ சாட்ஜிபிடியோட CEO சொல்கிறாரு, அது ஒரு மிஷின்ரா, தேங்க்ஸ் சொல்லி உசுர் எடுக்காதீங்கடா, அது டேட்டாவை ஃபில் பண்ணுது. ஏன்னா இந்தியர்கள் அவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறாங்களா, அவ்வளவு எம்பத்தி இருக்குது. அது கருவி என்று தெரிந்தும் தேங்க்ஸ் சொல்லுகிறோம். வெரி 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 தேங்க்ஸ் சொல்கிறவங்களாம் இருக்கான். காட் பிளஸ் யூ அன்னைக்கு ஒருத்தர் அனுப்பிச்சார் என் பக்கத்தில். அவர்கிட்ட நான் சொன்னேன் கொடுங்க, அது எப்படி யூஸ் பண்ண சொல்லி கொடுத்தாரு. நான் ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கப்ப அப்போ நான் இது பண்ணேன். அவர் எனக்கும் காட் பிளஸ் யூ சொன்னார். அந்த டூல் சாட்ஜிபிடிலையும் காட் பிளஸ் யூ சொன்னார். தேங்க்ஸ் அது 5 எழுத்து, காட் பிளஸ் இன்னும் நீளமாக இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு எம்பத்தி ஜெனரேஷன் எவ்வளோ பெரிய அசட்டை மிஸ் பண்ணிட்டு இருக்கோன்னு தெரியுதா? எம்பத்தியே இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷன் வரும். ஏன்னா இவங்க குழந்தைங்களாம் சாட்ஜிபிடி தேங்க்ஸ் சொல்லாது, அதுக்கு தெரியும் ஜஸ்ட் அ மெஷின். They are going to deal with the machines more, not with the people. Bring them back to the old standards. Ask them to sit with the people, negotiate with people, converse with people, communicate with people, debate with people, be with people, live with people. That's the only solution that you have. அது ஒட்டுந்தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொல்யூஷன். நீங்கள் அந்த இடத்துக்கு திரும்பலைனா இந்த பிள்ளைங்க மறுபடியும் கருவிகளோடு உரையாடும். ஏன்னா அது எம்பத்தட்டிக்காக இருக்காது. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எத்தனை முறை கேட்டாலும் பதில் சொல்லும். உங்களை போல எதிர்த்தெல்லாம் கருத்து சொல்லாது. எதிர்த்து கருத்து சொல்லாத ஒருத்தர் இல்லாத வரைக்கும் நான் நினைக்கக்கூடிய கருத்தெல்லாம் சரிங்கிறது தானே, அப்படி தானே நினச்சிக்கிட்டு இருப்போம். இப்போ நீ ஏன்னாவே என்ன யோசிச்சு பாருங்க, ஒரு 19 வருஷமாக ஒரு நிகழ்ச்சி ஏன் ஓடுது? அந்த ஆங்கர் நல்லா பண்ணுறாரு? அதெல்லாம் கிடையாது. அந்த நிகழ்ச்சியில் ஒரு சாராம்சம் இருக்குது. என்ன, நம்ம ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை நம்பிக்கிட்டு இருக்கோம், அங்கே போகிறோம், அதுக்கு எதிராக ஒருத்தர் கருத்து சொல்கிறான். ரெண்டு என்ன வருது, அவன் சொல்கிறது தப்புன்னு நமக்கு தோணுது, இல்லைனா இவ்வளோ நாளும் இதை யோசிக்கலையே அப்படின்னு தோணுது. அப்போ மறுத்து சொல்ல ஆள் இல்லாத வரைக்கும் நான் நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் சரி என்றே ஒருவன் நினைத்து கொண்டிருந்தால் அந்த சமூகம் எந்த இடத்திற்கு போயிடுச்சு. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், லேசாக பயமுறுத்தி விடுவோம், அது நல்லது. இப்படி விட்டியேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நீங்களும் டேட்டா தான் அவங்களுக்கு பார்த்துக்கங்க. இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு தான் போவாங்க. அடுத்து குவாண்டம் ப்ராசஸர் உள்ளே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு சேர்ந்துச்சு, ஜோலி முடிஞ்சு. நான் உங்களை பயமுறுத்துறதுக்கு சொல்லலை. இப்போது தேவைப்படுவது ரொம்ப பிளான்டு பேரண்டிங் இல்லை, சிம்பிள் பேரண்டிங், அவ்வளோதான். ரொம்பலாம் குழப்பிக்காது. ரொம்ப குழப்பிக்காமல் நார்மலாக ஒரு குழந்தைய வளர்க்க ட்ரை பண்ணுங்க, கூகுள் உதவி இல்லாமல். ஆனால் என்னென்னா, இந்த மாமியாருங்க சொல்கிறத கேட்காத மருமகளுக்கெல்லாம் நேராக கூகுள்கிட்ட போயிடுவாங்க. மை கிட் இஸ் வித் ஸ்மால் ஸ்டொமக் அப்செட், வாட் இஸ் யுவர் சஜஷன் அப்படிங்க. நீங்கள் 2வது கேள்வி மட்டும் கேளுங்களேன், அது ஒன்று சொல்லும். 3வது கேள்வி ஒன்று சொல்லும். 4வது கேள்விக்கு குழந்தைக்கு அல்சர்ன்றும். அதோடையாவது நீங்கள் முடிச்சுக்கணும். 6வது கேள்விக்கு போனீங்கன்னா போய் செக் பண்ணி கேன்சர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நிம்மதியை கெடுத்து விட்ரு. வயிற்றில் எப்படி இருந்துச்சுன்னா நல்லெண்ணெயை வெளியில் தடவை ஹீட்டாக இருக்கும், காலையில் கக்கூஸ் போகும், பிள்ளைக்கு சரியாக என்ன, வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ், கூகுள் இஸ் டாக்கிங் அபவுட் அல்சர் அண்ட் யூ ஆர் டாக்கிங் அபவுட் ஜஸ்ட் நல்லெண்ணெய். ஏன்னா நல்லெண்ணெய்ங்கிறது சுமாராக இருக்குது. அதுவே நீ ஆலிவ் ஆயில் எடுத்து நெஞ்சில் தடவுனா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். See, not all costly things are rich things. Not all the lifestyles are great life. எல்லா பெரிய லைஃப் ஸ்டைலும் ஒரு நல்ல ரிச் லைஃப்னு சொல்லிட முடியாது.
all the costliest products are not rich products, right? All the costliest thoughts are the rich thoughts. No. ஒரு தாட்டில் ஹியூமேன் இருக்கணும், சென்சிட்டிவிட்டி இருக்கணும், இமோஷன்ஸ் இருக்கணும், வேல்யூ இருக்கணும், அவ்வளவுதான். அதனால் ரொம்பலாம் போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் ஓரளவு வேறு வழியாக நான் சொல்லிட்டே நினைக்கிறேன். ஓகே, சோஷியல் மீடியா மட்டும் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிடறேன். ஆக்சுவலாக இப்போ என்ன நடக்குதுன்னா, அப்பாக்களுக்கு குழந்தைங்களோட என்கேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அம்மாக்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் இங்கே வந்து பேசணும்னு நினச்ச விஷயத்திலோட இது அலைன் ஆகிறதுனால சொல்கிறேன். குழந்தையோட என்கேஜ் பண்ண நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஒரே டூல் ஒன்றே ஒன்று தான், கை அப்படி நீட்டிக்கிறது, பிள்ளை இங்கே படுக்க போட்டுக்கிட்டு வீடியோ பார்க்குறது, அதுவும் சிரிக்கும், நீங்களும் சிரிக்கிறது. நீங்கள் ஆஃபீஸில் இருக்கப்போ வேறு கன்றாவியெல்லாம் பார்த்து தொலைவி, அது வேறு வந்து தொலைவி, படக்குன்னு வேகமாக ஓட்டுறது அப்போ மட்டும், ரைட்டா? அப்போ குழந்தை என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் வச்சுருக்கதே காட்சி வடிவ விஷயங்கள் மட்டும்தான். அப்போ குழந்தை இதுக்கு பழகும் இல்லையா? அதுதான் சொன்னேன், பழைய ஆளாக ஆயிருங்கன்னு சொல்ல வரேன். சும்மா கீழே கடைக்கு கூட்டிகிட்டு போகிறது, ஏதாவது சும்மா ஒரு முட்டாயை வாங்கி தரது, ஏதோ ஒன்று. பிள்ளைங்களுக்கெல்லாம் இருக்க காஸ்ட்லி பிஸ்கட்டை விட நீங்கள் என்னைக்காவது ஊரில் கூட்டிக் கொண்டு புளிப்பு முட்டாய் வாங்கி கொடுங்க, அவங்க அதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை, நல்லா இருக்குது. நோ, அது புளிப்பு முட்டாய், ₹1 யூனோ, தட்ஸ் அ ஹெல்த் ஹசார்ட் திஸ் யூனோ. ஆனால் நீங்கள் விற்கக்கூடிய காஸ்ட்லி சாக்லேட்லாம் எப்படி தயாரிக்கிறாங்கிற விவரத்தெல்லாம் சொன்னோம்னா நீங்கள் அவ்வளோதான் ஐயோ அப்படிங்க. சோஷியல் மீடியாவுக்கு ஒன்று தான் பாஸ், நீங்கள் ரெஸ்ட்ரிக்டடாக இல்லைன்னா குழந்தை ரெஸ்ட்ரிக்டடாக இருக்காது. இட் இஸ் அ வெரி சிம்பிள் திங். உங்கள் டயத்தை நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் உங்கள் டைம் எங்கே போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. முதல்ல உங்கள் டைம் எங்கே போகுது நீங்கள் ஜட்ஜ் பண்ணிங்கன்னா, கண்டுபிடிச்சிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சரியான விஷயத்தை கொடுத்துடலாம். குழந்தை வளர்ப்பில் நேரம் பத்தலைன்னா, ஏன் நேரம் பத்தலை, அந்த நேரம் எங்கே போகுது? இஃப் யூ வாண்ட் டு சேவ் த டைம் அண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி ஆர் யுவர் கிட், யூ ஹவ் டு ஃபைண்ட் வேர் த டைம் கோஸ். இந்த டைம் எங்கே போகுதுன்னு பாருங்கள். ஸோ பெரும்பாலும் வீடுகள் என்ன நடக்குதுன்னா, சோஷியல் மீடியா தான் கொடுக்குறீங்க. பிள்ளை சாப்பிட அடம்பிடிக்குதா, ஒரு ஃபோனை தான் கொடுக்குறீங்க. ஷாப்பிங் மாலில் தொந்தரவு பண்ணுதா, ஃபோனை தான் கொடுக்குறீங்க. அப்போ அதுக்கு தான் நான் வேணே சும்மா கேட்டேன், 4 வயசு பிள்ளைக்கு எப்படி தெரியும் அப்படி. 4 வயசு பிள்ளைக்கு எப்படி தெரியும் யோசிச்சு பாருங்கள். ஒன்று, நீங்கள் செய்கிறத பார்த்தே இருக்கணும். நான் 2 தடவை 3 தடவை செஞ்சுதான் அந்த பிள்ளைக்கு அவளை கற்றுக்க முடியாது. சின்ன பிள்ளைக்கு தொடர்ச்சியாக நீங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருந்தது பார்த்து அதை கற்றுக்கிட்டு இருக்கும். 2வது, சில நேரம் நீங்களே செஞ்சு கொடுத்துருவீங்க, தள்ளிக்கிட்டே இருக்கு. அப்போது இது நான் இன்ஸ்டாகிராம் கம்பெனிக்காரன்ட்ட சண்டைக்கு போகிறதா, இல்லை என் தம்பி தங்கச்சிகள்கிட்ட சண்டைக்கு போகிறதா? நான் வீட்டை விட்டு வெளியில் வந்த பிறகு அவங்க பார்ப்பாங்க. ஆமாம் பார்ப்பாங்க, ஏன்னா வீட்டில் இருக்கையில் நீங்கள் அதை தானே பண்ணீங்க. there is not 2 rules at home. வீட்டில் 2 விதின்னு ஒன்று கிடையாது. நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ அது உங்கள் பிள்ளை செய்யத்தான் செய்யும். இல்லை நான் பெரிய ஆள், 28 வயசாலே, நான் முதிர்ச்சியோடு இருக்கிறேன், 32 வயசில் நான் புத்திசாலி, நான் இதெல்லாம் பண்ணுவேன், நீ பார்க்கக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. 32 வயசில் ஃபோன் வாங்கி வச்சிருக்கீங்களா, உங்களுக்குலாம் ஒரு ஃபோனில் என்னென்ன இருக்குன்னு கூட தெரியாது. சின்ன பிள்ளைங்களுக்கு கூடுதலாக தெரியும். அப்புறம் ஒரு கருவி நம்ம ஈர்ப்பதை விட குழந்தைகளை அதிகமாக ஈர்க்கும் இயல்பு அதுதான், ரைட்டா? அப்போ அதுலேருந்து அவங்களை எப்படி டைவெர்ட் பண்ணணும்னு யோசிக்க பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, டைம் பாஸ் பண்ணுறதுக்கு குழந்தைகளுக்கு அதை தான் கொடுக்குறீங்க. அது நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போன பிறகு அது பயன்படுது. இதுதான் பெரிய பிரச்சனையே. இப்போ பிள்ளைகள் உங்கள் ஆளுக்கு கீழே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த குழந்தை ஒரு ரிமோட் மாதிரி எப்படி நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும்? நான் வந்து சாப்பிட கொடுக்குறப்ப மட்டும் உனக்கு கொடுப்பேன், அப்போ மட்டும் நீ பார்க்கணும், அதுக்கப்புறம் என்னன்னே கேட்கக்கூடாது. அப்போ இதை முழுக்க உங்கள் சௌரியத்துக்கு குந்தகமாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு மட்டும் அதை எப்படி யூஸ் பண்ண முடியும்? அதான் சொல்லலை, நம்மகிட்ட இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் சதைஞ்சு போச்சு. அது சதைஞ்சு போனதுனால இதெல்லாம் வச்சு நம்ம காம்பன்சேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது ஒரு ஹடில் தான், ஆனால் வேறு வழி இல்லை. நாம தான் பேத்தெடுத்தாச்சுல. 5 அண்ணன் தம்பி தோல் மேலே ஏறி ராஜ்கிரண் படத்தில் வர்ற மாதிரி பலாப்பழத்தை பிடுங்குற ஒரு குடும்பத்தில் பையன் எடுத்தோம், இல்லை பொண்ணு எடுத்தோம். நடுவில் இருக்கக்கூடிய ஒரே ஆளை மட்டும் உருவி தனி குடுத்தனம் வந்துட்டோம், அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இல்லையா? தமிழ்நாட்டில் தனி குடுத்தனம் என்றால் என்ன? பெண்ணுடைய அம்மாவுடைய வீட்டிற்கு அடுத்த தெருவில் குடியமர்ந்தால் அதன் பேர் தனி குடுத்தனம். ஒன்று நீங்களா குடும்பம் பண்ணுங்க, இல்லை சேர்ந்துருங்க. அந்த லாஜிக் மட்டும் எனக்கு இன்னும் கண்டே பிடிக்க முடியல. சில பேர்லாம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அம்மா வீட்டுக்கு மேல் வீட்டில் இருந்தால் அதை தனி கொடுத்தோம்னு கிளைம் பண்ணுறாங்க. இருக்கட்டும். ஆனால் இங்கே சிக்கல் எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னா, உறவுகளுக்கு பக்கத்தில் இருக்க முயற்சிக்கிறீர்கள், உறவுகளுக்கு உரிமை கொடுக்க மறுக்கிறீர்கள். அம்மா வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் குடி போகணுங்கிறதுக்கான காரணம் என்ன? காலையில் இட்லி வேணால் வந்துடும், துணியெல்லாம் துவைச்சி கொடுத்துரு. நாங்கள் 2 பேரும் ஷாப்பிங் மாலுக்கு வெளியே போகிறப்ப எங்கள் ரொமான்ஸுக்கு டிஃப்ரெண்ட்டாக கடுப்பாக இருக்கும், பாட்டிக்கிட்ட பிள்ளையை கொடுத்துட்டு போயிடலாம். உதவிக்கு அழைக்கிறீர்கள், உரிமைக்கு இருப்பதில்லை. பிள்ளை இருமிக்கிட்டே இருந்துச்சு, நைட்டு சுக்கு கசாயம் வச்சுக்குன்னா அதை எங்களுக்கு தெரியும், நீ வேலையை பார். அது எப்படி? எல்லோரும் உங்களுக்கு வேலை பார்ப்பதற்காக இங்கே இருக்கவில்லை, இன்னொரு மனிதர் எனக்கு சகாயம் செய்வதற்காக மட்டுமே இருக்கிறான் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தால் மற்றவர்களும் உங்களிடம் அப்படித்தான் நடந்து கொள்வார்கள். ஓகே, சீக்கிரம் முடிச்சலாம் நினச்சி தான் ஆரம்பித்தேன், கிளப்பி விட்டுட்டிய ஒரு 7-8 விஷயமா சொல்லி. முதலேருந்து வருவோமா? பாயிண்ட் நம்பர் 1, ஏன் இந்த குழந்தைகளுக்கும் நமக்கும் பிரச்சனை? குழந்தைகள் நம்முடைய ஆளுகைக்கு கீழ் இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்பது தான் முதல் பிரச்சனை. 2வது, இந்த பிள்ளைகள் உடமையா சொத்தா அல்லது என்ன என்று நீங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சியிலேயே முடிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி முடிவு செய்து விட்டால் அந்த குழந்தைகளை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று நீங்களே புரிந்து கொள்வீர்கள். 3வது,
இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக பூமிக்கு வந்தவர்கள் என்று உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல. 4வது, கருவிகளின் துணை கொண்டு வாழ்ந்த சமூகம் நீங்கள். கருவியை மிஞ்ச வேண்டிய தொடர்பில் இருக்க வேண்டியவர்கள் அவர்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். 5வது, அப்ப கருவிகளை தாண்டி போக வேண்டும் என்றால் இவர்கள் முரண்படாத, அவர்களுக்கு கருத்துக்கு முரண்படக்கூடிய இடத்திற்கு கொண்டு போங்கள். வித்தியாசமான கான்வர்சேஷனோட அவங்க உடன்படுகிற போது மட்டும்தான் சரியானவர்கள் தவறானவர்கள் இது புரிந்து கொள்ள முடியும். 7வது, குழந்தைகளை சப்மிசிவா மாத்தாதீங்க. உங்களுடைய சமுதாய அந்தஸ்துக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்கள் செயல்கள் எல்லாத்தையும் நீங்கள் மட்டுப்படுத்திக் கொண்டே இருந்தால் குழந்தைகளுடைய இயல்பு தன்மை பாதிக்கப்படும். 8வது, குழந்தைகளுடைய சர்க்கிளை பில்ட் பண்றதுல அவங்களுக்கும் கொஞ்சம் உரிமைகளை கொடுங்கள். குறைந்தபட்சம் குறிப்பிட்ட வயதுக்கு பிறகாது. உங்களுடைய சர்க்கிளுக்குள்ள யாரெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காங்களோ அவங்களோட மட்டும்